தாய்மார்கள், சகோதரிகள் இடத்துக்கு ஏற்ற மாதிரி இடம் வச்சு நெருக்கமாக உட்காருங்க. அல்லாஹ் ரஹ்மத். எந்த அளவு மக்களோட சேர்ந்து இருக்கிறோமோ அந்தளவுக்கு உள்ளங்கள் உண்டுபடும். எந்த அளவுக்கு உள்ளங்கள் உண்டுபடுகிறதோ அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா உடைய உதவிகள், நெருக்கங்களை பார்க்கறதுக்கு அது உதவியாக இருக்கு. இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற ஆக பெரிய பிரச்சனை, மக்கள் எல்லாரும் சேர்ந்து இருக்கிறாங்க. ஆனால் கல்புகளுக்குள்ள ஒவ்வொருத்தரை பற்றிய ஒருத்தருக்கு தப்பான அபிப்பிராயங்கள், தப்பெண்ணங்கள். கண்ணால் எல்லாருடைய முகத்தையும் பார்க்குறோம், ஆனால் உள்ளத்தில் ஒவ்வொருத்தருடைய குறைகளை ஒவ்வொருத்தர் வச்சு கொண்டிருக்கிறோம். அதனால் எங்களோட முஹப்பத், எங்களோட பாசம், எங்களோட அன்பு மக்களுக்கு மத்தியில் உள்ள பரஸ்பரம் வளருது இல்லை. நாளுக்கு நாள் அது பின்தங்கி கொண்டு போகுது. அதனால் எப்படி இந்த தீனுடைய மஜ்லிஸுகளில் நல்ல இடங்களில் நெருக்கமாக உட்காருவோமோ, சேர்ந்து உட்காருவோமோ, அந்தளவுக்கு அல்லாஹ் தஆலா எங்களோட உலகத்தில் ஆகிரத்துடைய வாழ்க்கையை கபூல் செய்வார். அதனால் இன்ஷா அல்லாஹ் கொஞ்ச நேரம் தான், ஏன்னா நான் அடுத்த நிகழ்ச்சிக்கு போவைக்குது. அதனால் இன்ஷா அல்லாஹ் கொஞ்ச நேரம் தான் பேசப்படும். இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் கவனமாக கேட்கறது. பிள்ளைகளோட வந்தவங்க, பிள்ளைகளை உங்களோட பொறுப்பில் வச்சுக்கொள்ளுங்க. பிள்ளைகளோட வந்தவங்களை பார்த்து யாரும் குறையாக நினைக்க வேணாம். அவங்கள பற்றி யாரும் தப்பாக எந்த ஒரு கருத்தையும் சொல்ல வேணாம். இன்றைக்கு நிறைய பேர் உள்ளத்தில் ஷைத்தான் போட்டிருக்கிறான். பிள்ளைகளோட போவேலா, ஆட்கள் குறை சொல்கிற, பிள்ளைகள் சத்தம் போட்டா, பிள்ளைகள் பெரளி பண்ணினா, பிள்ளைக்கு தெரியா இது பள்ளி, இது வீடு, இது ஸ்கூல் என்று தெரிகிற வயசு வரல. இன்னும் எங்கட பிள்ளைகளுக்கு 2 வயசு 3 வயசு பிள்ளைகளுக்கு அது தெரியா. அதனால் பிள்ளைகளோட தன்மை பெரளி பண்ணுறது தான். பிள்ளைண்ட அழணும், பெரளி பண்ணணும், சேப்பாகணும், சமாளிக்கணும். இது தான் பிள்ளைகளுடைய பண்பு. இதுக்கு தான் நல்ல பிள்ளைகளை தந்திருக்கிறார். அதனால் பிள்ளைகளை யாரும் குறையாக பார்க்கவான, பிள்ளைகளை உங்களோட பொறுப்பில் வச்சுக்கொள்ளுங்க. அதையும் தாண்டி யாராவது பிள்ளைகள் பெரளி பண்ணினா, சத்தம் போட்டால், அந்த உம்மா மட்டும் என்ன செய்யுங்க, கொஞ்சம் அங்கால எஞ்சால போயிட்டு அந்த பிள்ளையை கொஞ்சம் சமாளித்து, மற்றவங்களுக்கு என்ன சிரமம் இல்லாத முறையில் பிள்ளையை சமாளித்து திரும்ப இங்கனக்கே கூட்டி கொண்டு வந்துடு. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் இதை காரணம் காட்டி நின்று கொள்கிறாங்க. ஏன் பயானுக்கு வரல? இல்லை, எங்களோட பிள்ளையோட கஷ்டம், மற்றவங்களுக்கும் சிரமமேலா. சிலவங்க நினைக்கிறாங்க அது நலவு செய்கிறோம் என்ற பேரில் எத்தனையோ சந்தர்ப்பங்களை இழக்கிறாங்க. எங்களையால் மற்றவங்களுக்கும் பயான் கேட்கறது இல்லாமல் போகுது, அதனால் நாங்கள் வரல. அப்படி இல்லை, எல்லாருக்கும் எல்லாம் தேவை. அதனால் பிள்ளைகளோடு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுங்க. அவங்கவுங்களோட பிள்ளைகளை அவங்கவுங்களோட பொறுப்பில் வச்சுக்கொள்ளுங்க. யாரும் ஏன்னா எந்த சின்ன சின்ன விஷயங்களை யாரும் ஏன்னா பொருட்படுத்தவான். அதனால் இன்ஷா அல்லாஹ் வயசாளிகள் கொஞ்சம் சாஞ்சி உட்கார்ந்தாலும் மற்றவங்க ஏழுமானவங்க என்ன செய்யுங்க, கொஞ்சம் முன்னால் இன்ஷா அல்லாஹ் நெருக்கமாக உட்காருங்க. அல்லாஹ் உங்களோட எல்லாருடைய வருகைகளையும் கபூல் செஞ்சு உங்களோட எல்லாருடைய ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றி அல்லாஹ் எங்களோட வாழ்க்கையை மனமாக்கிறதுக்கு இந்த மஜ்லிஸை காரணமாக்கணும் என்ற ஒரு துஆவோட அல்லாஹு தஆலா எங்களோட எல்லோருடைய காரியங்களுடைய முடிவுகளையும் கபூல் செய்வானா. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وشفيعنا محمدا عبده ورسوله وصلى الله وسلم وبارك على محمد
نبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فقد قال الله تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فمن يعمل مثقال ذرة خيرا يره ومن يعمل مثقال ذرة شرا يره. وقال الله تبارك وتعالى: ولقد خلقنا الإنسان ونعلم ما توسوس به نفسه ونحن أقرب إليه من حبل الوريد إذ يتلقى المتلقيان عن اليمين وعن الشمال قعيد ما يلفظ من قول إلا لديه رقيب عتيد. وجاءت سكرة الموت بالحق ذلك ما كنت منه تحيد. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وآله وسلم: إذا مات ابن آدم انقطع عنه عمله إلا من ثلاث: صدقة جارية أو علم ينتفع به أو ولد صالح يدعو له. أخرجه الترمذي. وقال صلى الله عليه وسلم أيضا: الدنيا متى وخير متاعها المرأة الصالحة. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய மரியாதைக்குரிய மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹு ஜல்ல ஜலாலஹு எங்களை ஒவ்வொருத்தரையும் இந்த பூமிக்கு மேலால ஒரு குறுகிய கால அவகாசத்தை தந்து அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். சகோதரர்களே, தாய்மார்களே, நாங்க யாரும் இந்த உலகத்துக்கு வாழ வர இல்ல, ஒரு பிரதானமான ஒரு வாழ்க்கையை தயாரிக்க வந்திருக்கிறோம். சகோதரர்களே, தாய்மார்களே, வாழ்க்கைன்னா அதுக்கு பேர் வேற, இன்றைக்கு நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கைக்கு பேர் வேற. வாழ்க்கைண்டா அது வேறொரு ரகம். வாழ்க்கைண்டா அதுக்கு வேற 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 கருத்துக்கள், வேற அமைப்புகள் இருக்கு. சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, இன்றைக்கு இருக்கிற ஒன்று நாளைக்கு இல்லாம போறதுக்கு பேர் வாழ்க்கை இல்லை. நேத்து இல்லாத ஒன்று இன்றைக்கு மாறத்துக்கு பேர் வாழ்க்கை இல்லை. நேத்து சிரிச்சு கொண்டிருந்தவர் இன்றைக்கு அழுது கொண்டிருக்கிறாரண்டா, நேத்து அழுது கொண்டிருந்தவர் இன்றைக்கு சிரிக்கிறாரண்டா, நேத்து பஜார்ல இருந்தவர் இன்றைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாரண்டா, நேத்து நோயாளியாக இருந்தவர் இன்றைக்கு கபூர்ல இருக்கிறாரண்டா, நேத்து வியாபாரம் பண்ணிக்கொண்டு குடுக்கல் வாங்கல் செஞ்சு கொண்டு இருந்தவர் இன்றைக்கு பெட்டுக்கு ஆவிட்டாரண்டா. சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, இது எப்படி வாழ்க்கை? இது எப்படி வாழ்க்கையாகும்? சொல்ல தாய்மார்களே, சந்தோஷம் என்றா என்ன? அதுக்கு பின்னால ஒரு கவலை இருக்கக்கூடாது, அதுக்கு பின்னால ஒரு கஷ்டம் இருக்கக்கூடாது. இதுக்கு பேர் தான் சந்தோஷம். கவலை என்றா என்ன? அதுக்கு பின்னால ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடாது, அதுக்கு பேர் தான் கவலை. இன்பம் என்றா அதுக்கு பின்னால துன்பம் இல்லை, நோய் என்றா அதுக்கு பின்னால ஆரோக்கியம் இல்லை, அதுக்கு பேர் தான் நோய். ஆனா உலகத்துடைய அடிப்படையில
இது ஒன்றுமே நிரந்தரம் இல்லை. உலகத்துடைய அடிப்படையில் நடக்கிற ஒவ்வொன்றும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். உலகத்தை அல்லாஹ் தஆலா ஒரு அமைப்புல தான் படைச்சிருக்கிறான். இன்றைக்கு ஒரு நிலைமை, நாளைக்கு ஒரு நிலைமை, எல்லாமே தற்காலிகமானது. நிலைமைகள் மாறிக்கொண்டே இருக்கும். சகோதரர்களே, தாய்மார்களே, அதனால இதெல்லாம் வாழ்க்கைண்டா அது நிரந்தரமானது. எங்களோட ஒவ்வொருத்தருடைய மௌத்தோட ஆரம்பிக்கக்கூடிய வாழ்க்கை தான். நாங்க ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்தை விட்டுட்டு போக இருக்கிறோமே, அந்த உலகத்தை விட்டு போக இருக்கிறதோட ஆரம்பிக்க இருக்கிறதுக்கு பேரு தான் வாழ்க்கை. சகோதரர்களே, தாய்மார்களே, நானும் நீங்களும் நினைச்சு கொண்டிருக்கிறோம் உலகத்தில் இருந்து போற நாள் இருக்குதே, இந்த நாள் முடிவு நாள் என்று நினைச்சு கொண்டிருக்கிறோம். இது வாழ்க்கை முடிஞ்சு, இது கூத்து முடிஞ்சு. போறதுக்கு முன்னால செய்யற எல்லாத்தையும் செஞ்சு கொள்ளணும், அனுபவிக்கிறதெல்லாம் அனுபவிச்சு கொள்ளணும் என்று நாங்க இந்த உலகத்தை விட்டு போறனால முடிவு நாளாக யோசிக்கிறோம். ஆனா ஒரு நாளும் குர்ஆனும் ஹதீஸும் அப்படி சொல்லல. அல்லாஹ்வும் அவனுடைய ரசூலும் எனக்கும் உங்களுக்கும் சொல்ற எல்லா கருத்துக்களும் உலகத்தில் இருந்து போற நாள் இருக்குதே, இது முடிவு நாள் இல்ல. இங்கதான் ஒரு மனிதண்ட வாழ்க்கையே ஆரம்பிக்க போகுது. இங்கதான் வாழ்க்கையே ஆரம்பிக்க போகுது. அதுதான் ஆகிரத்துடைய ஆரம்பம். அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பல் தஹ்சிரூனல் ஹயாத்தல் துன்யா வல் ஆகிரத்து கைரும் வ அபகா. நீங்க ஒவ்வொருத்தரும் துனியாவை தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறீங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் துனியாவை வாழ்ற இடமாக நினைச்சு கொண்டிருக்கிறீங்க. ஆனா நீங்க வாழ போறது துனியால இல்ல, உங்களோட வாழ்க்கை ஆகிரத்துல தான் சொல்றான் அல்லாஹ். உங்களோட வாழ்க்கை ஆகிரத்துல தான். உங்களோட நிரந்தரமான வெற்றி தோல்வி அது உங்களோட ஆகிரத்துல தான் தயாரிக்கப்பட போகுது. அதனால கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரிகளே, தாய்மார்களே, அங்கத்தான் வாழ்க்கையே ஆரம்பிக்க போகுது. அங்கத்தான் வெற்றி தோல்வி முடிவெடுக்கப்படுற நேரம். அங்கத்தான் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையுடைய முடிவை பார்க்கிற நேரம். அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் எனக்கும் உங்களுக்கும் சந்திருக்கிற இந்த மிக சொற்பமான இந்த காலத்தில் அல்லாஹ் என்னிடத்திலையும் உங்களிடத்திலையும் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? நாங்க ஒவ்வொருத்தரும் உலகத்தில் எங்கட ஆகிரத்தில் எங்கட முடிவை தயாரிச்சு கொள்ளணும். சொல்லே தாய்மார்களே, எல்லாத்தையும் விட்டுட்டு போக இருக்கிறோம். எல்லாத்தையும் விட்டுட்டு போக இருக்கிறோம். எதுவுமே எங்களுக்கு உலகத்தில் நிரந்தரமானது இல்லை. சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த துனியா இருக்குது. துனியா இது ஆசைக்கு வாழ்ற இடம் இல்ல, இது தேவைக்கு வாழ்ற இடம். இது தேவைக்கு வாழ்ற இடம். ஆசைக்கு வாழ்றதுக்கு நல்லா ஒரு இடத்தை வச்சிருக்கிறான். அதுதான் ஆகிரா. உலகத்தில் யாரு தேவைக்கு ஏத்த மாதிரி தன் வாழ்க்கையை அமைச்சு கொள்வாங்களோ அவங்களோட துனியாட காரியம் சிம்பிளா அமையும். அவங்களோட அடுத்த எல்லாம் ஆகிரத்துக்கு கொடுக்கப்படும். அவங்களோட அடுத்த எல்லாமே அவங்களோட மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கு செலவழிக்கப்படணும். அடுத்த எல்லாம் ஆகிரத்தில் நிரந்தர வெற்றியை இன்பத்தை அடையிறதுக்கு செலவழிக்கப்படும். சொல்லே தாய்மார்களே, எங்களோட வாழ்க்கையுடைய இலக்கு என்ன தெரியுமா? நாளை கியாமத்துல நாங்க ஒவ்வொருத்தரும் எங்களோட மௌத்துடைய நேரத்துல, எங்களோட சக்கராத்துடைய நேரத்துல எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் எது காட்டப்பட இருக்கிறதோ அதை வச்சுதான் எங்களோட வாழ்க்கையோட வெற்றியும் தோல்வியும் முடிவெடுக்கப்பட போகுது. சகோதரர்களே, தாய்மார்களே, ஆரம்பத்தில் நான் ஓதின அந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டான். ஒவ்வொரு மனிதனுடைய ஆரம்பத்தையும் அல்லாஹ் சொல்றான். ஒவ்வொரு மனிதனுடைய ஆரம்ப நிலைமைகளையும் அல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், உங்களை ஒவ்வொருத்தரையும் கண்காணிக்கிறதுக்கு நாங்க ரெண்டு பக்கமும் ரெண்டு மலக்க நியமிச்சிருக்கிறோம். உங்களை ஒவ்வொருத்தரையும் இந்த உலக வாழ்க்கையில உங்களை கண்காணிக்க, உங்களை ஒவ்வொருத்தரையும் இந்த உலக வாழ்க்கையில உங்களோட காரியங்களை பார்க்க, உங்களைய உற்று நோக்கி பார்க்க, நீங்க செய்யற ஒவ்வொன்றையும் கவனிக்க, அதுக்குரிய கூலிகளை உங்களுக்கு தாரத்துக்கு அவங்க அதை சமர்ப்பிப்பாங்க. அதுக்குரிய ஏற்பாடை நாங்க ரெண்டு காவலாளிகளை நாங்க செஞ்சிருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல இன்னமொரு இடத்துல சொல்றான், எங்கட புறத்தில இருந்து ரெண்டு மலக்குமார நாங்க ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். சங்கையான ரெண்டு மலக்கு, கிராமன் காத்திபீன். குர்ஆன் சொல்லுது கண்ணியமான சங்கையான ரெண்டு மலக்கு. அவங்க ரெண்டு பேரும் எப்பயுமே மனிதர்களோட கூட இருந்து கொண்டே இருக்கிறார். குர்ஆன் சொல்லுது, உங்களோட வலது பக்கமும் இடது பக்கமும் நாங்க ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம்.
அவங்க உங்களோட ஒவ்வொரு காரியங்களையும் அவங்க கவனிச்சு கொண்டே இருப்பாங்க. எந்த அளவுக்கு அவங்க உங்களை கவனிச்சு கொண்டு இருக்கிறாங்கடா, ما يلفظ من قول ما يلفظ من قول إلا لديه رقيب عتيد. அந்த ரகீப் அதீத் எந்த அளவுக்கு உங்களை கவனிக்கிறாங்கடா, அல்லாஹ் சொல்றான், மனிதனுடைய எந்த ஒரு சொல்லும் அவனுடைய ஏட்டில விட்டு வைக்கப்பட மாட்டேச்சு. மனிதனுடைய எந்த ஒரு சொல்லும் இல்ல அத ரகீப் அதீத் பதிவு செய்யாம. சொல்ல தாய்மார்களே, எந்த ஒரு பேச்சும் எங்களால நாங்க எக்ஸ்ட்ரா பேசிக்க மாட்டோம் அந்த 2 மலக்குடைய எழுத்திலையும் எழுதப்படாம. அப்படின்னா எங்கட அவ்வளவு வார்த்தைகளையும் அவங்க பதிவு செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, எங்கட அவ்வளவு செயல்களையும் பதிவு செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அதனால தான் எந்த அளவுக்கு தஃசீர்கள் எழுதப்பட்டிருக்கிறதுண்டா, தஃசீருக்கு கருத்து சொல்லக்கூடிய உலமாக்கள்ல மிக முக்கியமான ஒரு மனிதர் ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பம். இந்த ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாரு, இந்த அளவுக்கு அந்த மலக்குமாருடைய பட்டோலையில எங்கட சொல்லுகள் பதிஞ்சிருக்கும் என்றா, எங்கட பேச்சு எந்த அளவுக்கு பதிஞ்சிருக்கும் என்றா சொல்றாங்க, நடைமுறையில ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கண்டு நீண்ட நாளைக்கு பின்னால எங்கட யாராவது ஒரு கூட்டாளி எங்கட நண்பர்களை கண்டா நாங்க இப்படி சந்தோஷமா நடைமுறையில பேசக்கூடிய வார்த்தைகள் இருக்குது. எப்ப வந்தீங்க, என்ன செய்றீங்க, எங்க உங்களே காண இல்ல, இப்ப எங்க இருக்கிறீங்க, திண்டீங்களா, குடிச்சீங்களா, இப்படி நடைமுறையில நாங்க பேசுற வார்த்தைகள் இருக்குது. இந்த சொல்லுகளை கூடி அந்த மலக்குமாறு வெட்டி வைக்க மாட்டாங்க. தஃசீரில் எழுதுறாங்க, இந்த பேச்சுக்கு நடைமுறையில் உள்ள இந்த சொல்லுகளை கூடி அந்த மலாய்க்காமார்கள் 2 பேரும் விட்டு வைக்க மாட்டார். சொல்ல பெரியார்களே, தாய்மார்களே, இதை ஏன் அல்லாஹ் இவ்வளவு ஏற்பாடு செஞ்சிருக்கிறான்? இதை ஏன் அல்லாஹ் இவ்வளவு ஏற்பாடு செஞ்சிருக்கிறான்? இதை இவ்வளவு பெரிய ஏற்பாடு செஞ்சு பத்திரமா இதை பாதுகாத்து கொண்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன? சொல்ல தாய்மார்களே, இன்றைக்கு நாங்க வந்திருக்கிறோம், இப்ப நாங்க வந்திருக்கிறோம், இதையும் பதிவு செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. நாங்க இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம், இதையும் பதிவு செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. நான் பேசுறதையும் பதிவு செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. நாங்க நீங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறதையும் பதிவு செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இதெல்லாம் ஏன் செய்யறாங்க? சொல்ல தாய்மார்களே, ஒரு நாள் வரும், அந்த நாள் எந்த நாள் தெரியுமா? நானும் நீங்களும் இந்த உலகத்தை விட்டு போற நாள். நானும் நீங்களும் இந்த உலகத்தை விட்டு போற நாள். சொல்ல தாய்மார்களே, இது வாழ்க்கையில முக்கியமான ஒரு நாள். இது வாழ்க்கையில முக்கியமான ஒரு நாள். நாங்க ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நாங்க ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு பர்த்டே கொண்டாடுறோம். பிறந்த நாள் என்று சொல்லி கேக் வெட்டோம். எங்களோட பிள்ளைங்கள் பிறந்த நாள் என்று சொல்லி பிள்ளைங்களை கூப்பிட்டு நாங்க அவங்களுக்கு கிஃப்ட் பண்றோம். சகோதரர்களே, தாய்மார்களே, கொண்டாடப்பட வேண்டியது, சந்தோஷப்பட வேண்டியது பிறந்த நாள் அல்ல. சொல்ல தாய்மார்களே, பிறந்த ஒவ்வொருத்தரும் அந்த நாளை நாங்க பொருட்படுத்தினோமோ இல்லையோ, எங்கட ஒவ்வொருத்தரும் ஒரு நாளை சந்திக்க இருக்கிறோம். அது எங்கட மௌத்துடைய நாள். அது சாதாரணமான நாள் இல்ல. அதுக்காகத்தான் அல்லாஹ் இவ்வளவு பெரிய ஏற்பாடுகளை செஞ்சிருக்கிறான். ஏண்டா அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், இந்த மலத்தின் மூலமாக ஏன் தெரியுமா உங்களோட அவ்வளவு சொல்லும் செயலும் பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு கட்டத்தை சந்திக்க போறீங்க. அது உங்களை வந்து சந்திக்கும். சகராத்துல் மௌத் பில் ஹக். உங்களோட ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நீங்க சக்கராத் என்று ஒன்றை சந்திக்கிறது. அது ஒரு ஹக்கான விடயம், அது உண்மையானது, அது வாக்களிக்கப்பட்டது. நீங்க ஒவ்வொருத்தரும் அதை சந்திச்சு தான் ஆகணும். அல்லாஹுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அந்த கட்டத்தில் என்ன செய்வான் அல்லாஹ்? எங்கட வாழ்க்கையில நாங்க சம்பாரிச்சத்தினுடைய முடிவை காட்ட போறான். நாங்க சம்பாரிச்சத்தினுடைய முடிவை காட்ட போறான். எங்கட முழு செயலுடைய முடிவையும் அல்லாஹ் காட்ட போறான். நாங்க உலகத்தில் எவ்வளவு காலம் வாழ்ந்தோம்? 40 வருஷம் வாழ்ந்தோமா? 30 வருஷம் வாழ்ந்தோமா? 60 வருஷம் வாழ்ந்தோமா? 50 வருஷம் வாழ்ந்தோமா? 70 வருடம் வாழ்ந்தோமா? எங்கட வாழ்க்கையில் உள்ள அவ்வளவு காலத்தினுடைய சுருக்கத்தையும் சகோதரர்களே, தாய்மார்களே, எங்கட கால் பெரும் விரல்ல இருந்து எங்கட ரூஹ எடுத்து
எங்கட தொண்ட குழியில கொண்டு வந்து நிறுத்தப்படுறதுக்கு முன்னால காட்டப்படுற விடயம் தான் அந்த சக்கராத்துடைய நேரம். வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் இதுக்கு முகம் கொடுக்க இருக்கிறோம். ஆனா எப்படி யாருக்கும் தெரியாது. சகோதரர்களே, தாய்மார்களே, சக்கராத்துடைய சுருக்கம் என்ன தெரியுமா? சக்கராத்துடைய சுருக்கம் என்ன தெரியுமா? எதெல்லாம் நாங்க கண்ணால பார்த்து கொண்டிருக்கிறோமோ அது எங்கட கண்ணை விட்டு மறைக்கப்படும். எதை நாங்க கண்ணால பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்ப நாங்க இந்த மஸ்ஜிதை கண்ணால பார்க்கிறோம். பேசக்கூடிய கேட்கக்கூடிய விஷயங்கள் எங்கட கண்ணுக்கு விளங்குது. பக்கத்தில் இருக்கிறவங்களோட முகங்களை பார்க்கிறோம், ஒருலோச பார்க்கிறோம், ஃபேன் சுத்துறது கண்ணுக்கு விளங்குது. குடும்பம் பார்க்கிறோம், மனைவி என்று பார்க்கிறோம், பிள்ளைகள் என்று பார்க்கிறோம், கணவன் என்று பார்க்கிறோம், தொழில் என்று பார்க்கிறோம், வீட்டை பார்க்கிறோம், எங்கட வாகனங்களை கண்ணால பார்க்கிறோம். இப்படி எதெல்லாம் வெளிப்படையாக எங்கட கண்ணுக்கு விளங்குதோ அது அவ்வளவும் அதாங்க இருக்கும். ஆனா எங்கட கண்ணுக்கு மறைக்கப்பட்டு எதெல்லாம் நானும் நீங்களும் கேள்விப்பட்டிருக்கிறோமோ அதெல்லாம் எங்கட கண்ணுக்கு முன்னால கொண்டு வந்து நிறுத்துற நாள். இதுதான் சக்கராத்துடைய சுருக்கம். இந்த நாள் வராம யாரும் மௌத்தாகலாம். இந்த கட்டத்தை சந்திக்காம யாரும் உலகத்தை விட்டு போகலாம். இந்த நிலைமைக்கு முகம் கொடுக்காம யாரும் கபருக்கு போகலாம். சகோதரர்களே, தாய்மார்களே, இதெல்லாம் கண்ணால பார்த்தோமோ அதெல்லாம் கண்ணுக்கு முன்னால இருக்கும். ஆனா அல்லாஹ் அங்க பார்வையை கட் பண்ணிடுவான். அந்த பார்வையை கட் பண்ணி அங்க ஒரு அகப்பார்வை அல்லாஹ் துறப்பான். நாங்க சொல்லுவோமே நெற்றி கண் துறப்படுவதுன்னு சொல்லுவோமே, அது போன்ற ஒரு ஏற்பாடு அல்லாஹ் அங்க செய்வான். அங்க என்ன விளங்கும்? இதெல்லாம் மறைவாக கேள்விப்பட்டிருக்கிறோமோ, சக்கராத்தை கேள்விப்பட்டிருக்கிறோம், மலக்குமார கேள்விப்பட்டிருக்கிறோம், முன்கர் நக்கீர மலக்குள் மௌத்த கேள்விப்பட்டிருக்கிறோம், ரூஹ் எடுக்க வார மலக்க கேள்விப்பட்டிருக்கிறோம். சவுலே தாய்மார்களே, ஆனா யாரும் கண்ணால பார்க்கல. எப்ப அந்த நிலைமை வருமோ அப்ப நாங்க கண்ணால பார்ப்போம். எங்களோட வாழ்க்கையில நாங்க எதை தயாரிச்சோம் என்றதை எங்களோட ஒவ்வொருத்தருக்கும் எடுத்து காட்டப்படும். எதை நாங்க முற்படுத்தினோம், எதை நாங்க விட்டுட்டு போறோம், எதை நாங்க எந்தெந்த விடயத்துல நாங்க தாமதம் செஞ்சிட்டோம், நாங்க முற்படுத்தினத்தினுடைய லாபம் என்ன, நாங்க விட்டுட்டு போறத்தினுடைய நஷ்டம் என்ன, நான் இந்த உலகத்துல வாழ்ற காலத்துல எதை சம்பாதிச்சிருக்கிறேன், எதை சேகரித்திருக்கிறேன், என் இலக்கு என்ன, நான் எதை அடையணும், நான் எதை அடைஞ்சிருக்கிறேன் என்ற ஒவ்வொருத்தரும் உணர்ற நேரம் தான் சக்கராத்துடைய நேரம். குர்ஆன் சொல்லுது, உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் விளங்கும் நீங்க என்னத்தை எப்படி நீங்க உலகத்துல வாழ்ந்தீங்க என்றதை நீங்க ஒவ்வொருத்தரும் உணரத்தான் போறீங்க. அதுதான் உங்களோட மௌத்துடைய நேரம் என்று அல்லாஹ் சூரா வாக்கியால சொல்றார். அதனால கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, தாய்மார்களே, அந்த நேரத்துல வெளிப்படையானதெல்லாம் கண்ணுக்கு முன்னுக்கு இருக்கும். கணவன் பக்கத்தில் இருப்பார், மனைவி பக்கத்தில் இருப்பார், பிள்ளைகள் பக்கத்தில் இருப்பாங்க, குடும்பங்கள் பக்கத்தில் இருப்பாங்க. இதெல்லாம் எங்களை பக்கத்துல நாங்க எங்களுக்கு நெருக்கமானவங்க, தேவையானவங்க, தேவையில்லாதவங்க எல்லாரும் இருப்பாங்க. ஆனா யாரும் எங்களோட கண்ணுக்கு விளங்காது. விளங்கினாலும் அதுக்கு எந்த ஒரு ஸ்பான்சர் பண்ணக்கூடிய எந்த ஒரு சந்தர்ப்பமும் எங்களுக்கு இருக்காது. சகோதரர்களே, தாய்மார்களே, நானும் நீங்களும் அந்த கட்டத்தில் எதை பார்ப்போம்? எதெல்லாம் நாங்க முற்படுத்தினோமோ, எதெல்லாம் நாங்க சேகரிச்சோமோ, எதெல்லாம் நாங்க முற்படுத்தினோமோ, எதெல்லாம் தயாரிச்சு வச்சிருக்கிறேன். எனக்கண்டு என் அக்கவுண்ட் பேலன்ஸ பாக்குறத போல, என் ரிசல்ட்ஸ பாக்குறத போல நாங்க இந்த உலகத்துல வாழ்ந்த 40, 50, 60 வருட வாழ்க்கையில எதை தயாரிச்சோம் என்றதை பார்ப்போம். சகோதரர்களே, தாய்மார்களே, அப்ப நாங்க யாரும் இலக்க விளங்கி வேலை இல்லை. நாங்க யாரும் அப்ப இலக்க விளங்கி வேலை இல்லை. அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், உங்களோட வாழ்க்கையோட இலக்கு என்ன தெரியுமா? நீங்க ஒவ்வொருத்தரும் உலகத்தை விட்டு போறீங்க, நீங்க ஒவ்வொருத்தரும் மௌத்த சுவைக்க போறீங்க. உங்களோட வாழ்க்கையோட இலக்கு என்ன தெரியுமா? நீங்க ஒவ்வொருத்தரும் நரகத்தில் இருந்து உங்களை பாதுகாத்து சுவர்க்கத்துக்குரியவர்களாக உங்களை ஆக்கிக் கொள்ளணும். فَمَنْ زُحْزِحَ عَنِ النَّارِ وَأُدْخِلَ الْجَنَّةَ فَقَدْ فَازَ. நீங்க ஒவ்வொருத்தரும் என்ன செய்யுங்க? உங்களை நரகத்தில் இந்த பாதுகாத்து யாரு தன்னை சுவர்க்கத்துக்குரியவர்களாக ஆக்கி கொண்டார்களோ அவர்களுக்கு தான் அங்க வெற்றி, அவர்களுக்கு தான் அந்த சக்கராத்துல விமோசனம், அவர்களுக்கு தான் அந்த சக்கராத்துல ஈடேற்றம். சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த இலக்க யாரும் அந்த வினாடியில விளங்குறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. இந்த இலக்க எப்ப விளங்கணும்? உலகத்துல வாழக்கூடிய காலத்துல விளங்கும்.
அல்லாஹ் எனக்கு இந்த உலக வாழ்க்கையை தந்தது என்னை ஒவ்வொருத்தரையும் நரகத்திலிருந்து பாதுகாத்து நான் சுவர்க்கத்துக்குரியவனாக என்ன ஆக்கிக் கொள்ளணும். ஏண்டா அதுக்காகத்தான் உலகத்தில வாழ்க்கையை தேவைக்கேற்ற மாதிரி அமைக்க சொல்லியிருக்கேன். சகோதரர்களே, தாய்மார்களே, உலகத்துடைய வாழ்க்கை தேவைக்கு ஏற்ற மாதிரி அமைக்கப்பட்டா அடுத்ததெல்லாம் எங்களோட ஆகிரத்துக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுமாக இருந்தா அந்த சக்கராத்துல அந்த மௌத்துடைய நேரத்துல நாங்க ஒவ்வொருத்தரும் கண்ணால பார்ப்போம். நாங்க தங்க போற தங்கும் தலத்தை அல்லாஹ் காட்டி மௌத்தாக்குவான். நாங்க எங்க போறோம் என்றதை எங்கட கண் பார்த்து கொண்டுதான் எங்கட உடம்பு விட்டு போகும். சகோதரர்களே, தாய்மார்களே, இதை சம்பாதிச்சாங்க ஒரு கூட்டம் உலகத்துல வாழக்கூடிய காலத்துல. இதை சம்பாதிச்சாங்க ஒரு கூட்டம் உலகத்திலே வாழும் பொழுது. உலகத்துல சாதாரணமாக வாழ்ந்தாங்க. உலகத்துல பெரிய பெரிய குடும்பங்கள்ல வாழ்ந்தாங்க. உலகத்துல பெரும் பெரும் அரண்மனைகள்ல வாழ்ந்தாங்க. ஆனா சகோதரர்களே, தாய்மார்களே, ஆனாலும் ஆசைக்கு உலகத்துல வாழல. ஆகிரத்தை நம்பினாங்க. ஆகிரத்தை நம்பினாங்க. ஈமான் கொண்டிருந்தாங்க. மௌத்த கபரை நம்பினாங்க. அதனால உலகத்திலே பிடிய பிடிய வாழ வேண்டியவர்கள் எல்லாம் உலகத்துல தன்னுடைய நப்சுக்கு அடிபணிஞ்சு வாழல. அல்லாஹ் ஆகிரத்தை நம்பி தன்னுடைய உலகத்துடைய ஆசைகளை விட்டு கொடுத்தாங்க. உலகத்துடைய காரியங்களை விட்டு கொடுத்தாங்க. அதுடைய முடிவு அல்லாஹ் அவரவருடைய சக்கராத்துல அவங்க தயாரிச்சத்தை காட்டும் பொழுது அல்லாஹ் நல்லதை காட்டினான். நல்லதை காட்டினான். சகோதரர்களே, தாய்மார்களே, முழு உலகத்துக்கும் ஒரு உதாரணமாக அல்லாஹ் குர்ஆன்ல, முழு உலகத்துக்கும் அல்லாஹ் உதாரணமாக குர்ஆன்ல அல்லாஹ் 2 பெண்களுடைய சம்பவத்தை அல்லாஹ் சொல்லி காட்டான். 2 பெண்களுடைய சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டான். சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த 2 சம்பவமும் ஏன் தெரியுமா உதாரணம்? முழு உலகத்துக்கும் இந்த 2 சம்பவமும் உதாரணம். அல்லாஹ் குர்ஆன்ல அல்லாஹ்வை மறந்த உலகத்தில் வாழக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ்வை நம்பி அல்லாஹ் ரசூலுடைய புத்திமதிகளை ஏற்றுக்கொண்டு உலகத்தில் வாழக்கூடியவர்களுக்கும் உதாரணம் இந்த 2 பேரும் என்று சொல்லியே அல்லாஹ் இவர்களை உதாரணம் காட்டி முழு உலகத்துக்கும் அல்லாஹ் 2 பெண்களை உதாரணம் காட்டுறான். அதுல சகோதரர்களே, தாய்மார்களே, ஒன்றிருக்கிறது உலகத்துல தேவைக்கே வாழ்றது. இவர்களுடைய ஆகிரத், இவர்களுடைய சக்கராத் இவர்களுக்கு இன்பம் கொடுக்கும். உலகத்துல இருந்தது பெரிய இடத்துல, உலகத்துல இருந்தது அரண்மனையில, உலகத்துல இருந்தது அரச மாளிகையில. ஆனா அல்லாஹ்வை நம்பினாங்க, ஆகிரத்தை நம்பினாங்க, கயாமத்தை நம்பினாங்க. போற கபருண்டு இருக்குது, அது தனிமையான இடம். அங்க தனிமையை சந்திக்கணும். அங்க தனிமையை போக்குறதுக்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய புத்திமதியும் தேவை என்ற உலகத்திலே ஒரு கூட்டம் விளங்கினாங்க. இதுக்கு ஆக பெரிய ஒரு உதாரணம் தான் சகோதரர்களே, தாய்மார்களே, எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த உலகத்திலே ஆக கெட்டவன் என்று உதாரணம் காட்டக்கூடிய ஒரு மனிதன் தான் ஃபிரௌன். எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நாங்க ஒரு பேச்சுக்கு கூடி ஃபிரௌனுடைய பேரை சொல்லி பேசுறதுக்கு விரும்ப மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் உலகத்தில் எவ்வளவோ பாவம் செஞ்சவங்க இருக்கிறாங்க, உலகத்தில் எவ்வளவோ தவறு செஞ்சவங்க இருக்கிறாங்க. ஆனா அல்லாஹுவோட ரப்போட போராடி நான் ரப்புன்னு சொல்ற அளவுக்கு உலகத்தில் ஒரு அகங்காரம் கொண்ட மனிதன் ஃபிரௌன் என்று எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதனால அவனை விட பெரிய பெரிய பாவம் செஞ்சவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அவன் வார்த்தையால தான் சொன்னான் நான் தான் ரப்புண்டு. ஆனா எத்தனையோ பேர் அவனை விடவும் தன்னுடைய செயலால பாவம் செஞ்சவங்க எல்லாம் வரலாறுகள்ல இருக்குது. ஆனா அவங்க யாரையும் எங்களுக்கு தெரியாது. சொல்லே தாய்மார்களே, பொதுவா ஃபிரௌனுடைய இந்த வெளிப்படையான ஒரு வார்த்தையை வச்சு ஆக பெரிய ஒரு கொடுங்கோலனாக, ஆக பெரிய ஒரு அநியாயக்காரனாக சமூகம் ஃபிரௌனை பார்க்குது. சொல்லே தாய்மார்களே, இந்த ஃபிரௌனுடைய அரண்மனையில வாழ்ந்த ஒரு பெண்மணி, இந்த ஃபிரௌனுக்கு மனைவியாக வாழ்ந்த பெண்மணி ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா. ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா. சகோதரர்களே, தாய்மார்களே, ஆட்சி இருக்குது, அதிகாரம் இருக்குது, அரசாங்கம் கைக்குள்ள, பணம் கைக்குள்ள, தங்க மெத்தைகள் கைக்குள்ள, வெள்ளி நாணயங்கள் கைக்குள்ள, திருகம் வேணுமா, தீனார் வேணுமா, டினார் வேணுமா, உலகத்தில் இந்த நாட்டு காசு வேணும். சொல்லே தாய்மார்களே, முழு ராஜ செப்ப கொடுக்கப்பட்டுச்சு, முழு அரண்மனையுடைய ஆட்சியும் கொடுக்கப்பட்டுச்சு. சொல்லே தாய்மார்களே, உலகத்துல நான் தான் என்று சொல்லி பகிரங்கப்படுத்திய ஒரு மனிதன் வாழ்றா, அவனுடைய உலகத்துடைய ஹசானா எப்படி இருக்கும்? இப்படியாப்பட்ட ஒரு மனிதனுடைய வீட்டுக்குள்ள, அதுவும் வீட்டு வேலைக்காரி அல்ல, அதுவும் வீட்டு அடிமை அல்ல,
அந்த அரண்மனைக்கு சொந்தக்காரியாக வாழ வேண்டிய பெண்மணி ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா. அவ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தா. அவ ஒரு ஈமான் உள்ள பெண்மணி. அவக்கு அல்லாஹ் கலிமாவுடைய பாக்கியத்தை கொடுத்திருந்தான். அவ ஒரு மூமினாங்க உலகத்துல வாழ முயற்சி செஞ்சா. சொல்லே தாய்மார்களே, யாரும் உலகத்தில் ஒரு நாளும் தீனுடைய விடயத்துல காரணம் காட்டேலா. தீனுடைய விடயத்துல காரணம் காட்டேலா. அல்லாஹ் ஆகிரத்தை அடையிற விடயத்துல காரணம் காட்டேலா. நல்ல காரியங்கள்ல அமால்கள்ல இபாதத்துகள்ல ஈடுபடுற விடயத்துல காரணம் காட்டேலா. சொல்லே தாய்மார்களே, ஏன் ஆக பெரிய சோதனையான ஒரு சூழல்ல இருந்த ஒரு பெண்மணி அல்லாஹ்வை எப்படி அடைஞ்சா என்ற வரலாறு குர்ஆன் முழு உலகத்துக்கும் படிச்சு கொடுத்தீங்க. சகோதரர்களே, தாய்மார்களே, ஃபிரௌனுடைய வீட்டுக்குள்ள வளர்ந்த அந்த பெண்மணி, ஃபிரௌனுடைய அடுப்படியில வளர்ந்த அந்த பெண்மணி, ஃபிரௌனுக்கு மனைவியாக உலகத்துல ஊழியம் செஞ்ச அந்த பெண்மணி, இவ அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருந்தா. இவ உலகத்துல ஆசைக்கு வாழ்றத விரும்பல. நப்சுக்கு வாழ்றா அவக்கு வாழ்ந்திருக்கலாம், சொத்துக்களோட வாழ்ந்திருக்கலாம், அரண்மனையில வாழ்ந்திருக்கலாம். சகோதரர்களே, தாய்மார்களே, பல பல அமைப்புல என்னென்ன சௌந்தரியங்கள் உலகத்துல வேணுமோ அந்த எல்லா சௌகரியங்களோட வாழ்ந்திருக்கலாம். ஆனாலும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட பெண்மணி, ஈமான் உள்ள பெண்மணி, ஆகிரத்தை நிரந்தர வாழ்க்கையாக நம்பின பெண்மணி. அதனால் என்ன செஞ்சா, ஃபிரௌனுடைய அந்த வீட்டுக்குள்ள இருந்து அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தினா. ஃபிரௌனுடைய வீட்டுக்குள்ள இருந்து அல்லாஹ்வை திருப்திப்படுத்தினா. ஃபிரௌனுடைய அரண்மனையில இருந்து அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தினா. இதுவரைக்கும் ஃபிரௌனுக்கு இது தெரிய வர இல்லையோ அதுவரைக்கும் அவளோட சொந்த காரியங்கள் அவ ஈடுபட்டு கொண்டு போனா. இன்னைக்கு ஃபிரௌனுக்கு இது தெரிய வந்துச்சோ, நான் சம்பவம் சொல்லல, நான் உதாரணத்தை மட்டும் சொல்றேன். என்னைக்கு இது ஃபிரௌனுக்கு தெரிய வந்துச்சோ அண்டையோட ஃபிரௌன் என்ன செஞ்சான், அவக்கு தேவையான மாற்று ஏற்பாடுகளை அவ கலட்டக்கூடிய எல்லா ஏற்பாடையும் செஞ்சு பார்த்து அது பலனளிக்காத பட்சத்தில் கடைசியா ஃபிரௌன் மூலமாக ஒரு முடிவெடுக்கப்பட்டுச்சு. இந்த பெண்மணியை ஒரு பாலை வனத்துல கூட்டி கொண்டு போகணும். அந்த பாலை வனத்தில் அவ படுக்க வைக்கப்பட்டு அவட உடம்புல ஒரு பெரும் பாறாங்கல்ல தூக்கி வைக்கப்பட்டு அந்த கட்டத்தில் அவளுடைய கலிமத்து தையிபா அவ எதை ஏற்றுக்கொண்டிருக்கிறாவோ அதை விடணும். அப்படி இல்லையா அந்த கல்லாலே அவட களத்து நெரிச்சு கொலை செய்யப்படணும் என்ற ஒரு கடைசி ஆப்ஷன் முடிவெடுக்கப்பட்டுச்சு. இந்த முடிவின் பிரகாரம் எல்லாரையும் ஒன்று சேர்த்து ஃபிரௌன் அவர் இடத்துல கொண்டு போய் பாலை வனத்துல ஓட்டு அந்த பெண்ணுடைய உடம்புல ஒரு பாறாம் கல்லை ஏற்றி கேட்டான், இந்த கட்டத்தில் யாரு ரப்பு? இந்த கட்டத்தில் சொல்லு, நீ யார ரப்பாக ஏற்றுக்கொள்ள போறாய், யார வணங்க போறாய்? சகோதரர்களே, தாய்மார்களே, அந்த கட்டத்தில் அந்த பெண்மணி கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ்வை நம்பி இருந்தா, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருந்தா. அல்லாஹ் சொல்றான், முழு ஈமான் கொண்ட பெண்மணிகள், அல்லாஹ்வை நம்பின அனைத்து பெண்களுக்கும் நாங்க ஒரு உதாரணமாக சொல்வோம். அந்த ஃபிரௌனுடைய மனைவி அந்த ஆசியா எங்களிடத்துல கேட்டா, அந்த சக்கராத்துடைய அந்த கட்டத்தில் அவட உடம்பில் இருக்கிற உயிர் போகப்படக்கூடிய அந்த கட்டத்தில் அவர் ரெண்டு விடயம் என்னிடத்துல கேட்டா. அல்லாஹ் சொல்றான், ஒன்று கேட்டா, وَإِذْ قَالَتْ رَبِّ ابْنِ لِي عِندَكَ بَيْتًا فِي الْجَنَّةِ وَنَجِّنِي مِنْ فِرْعَوْنَ وَعَمَلِهِ وَنَجِّنِي مِنَ الْقَوْمِ الظَّالِمِينَ. ரெண்டு விடயம் அல்லாஹ் இடத்துல கேட்டா. அதுல முதலாவது சொன்ன, யா அல்லாஹ், இது என்ற கடைசி நேரம், இந்த நேரத்தில் நான் உன்னை நம்பி வந்திருக்கிறேன். நீ எனக்கு செய்யற ஆக பெரிய ஒரு உதவி என்ன தெரியுமா? إذ قالت رب ابن لي عندك بيتا في الجنة. எனக்கு சுவர்க்கத்தில் என்ன நல்லா தெரியும், சுவர்க்கம் போறேன், சுவர்க்கம் போறேன். இவன் மக்களுடைய பார்வையில நான் கொலை செய்யப்பட்டாலும், மக்களுடைய பார்வையில இந்த களத்து நெசுக்கி நான் இல்லாமாக்கப்பட்டாலும், ஏன்னா நான் போற இடம் கண்ணியமானது, அது பரிபூர்ணமானது, நான் ஈமான் கொண்டிருக்கிறேன், நான் அல்லாஹ்வை சந்திக்க போறேன் என்று அவருக்கு உறுதியாக தெரியும். அதனால அல்லாஹ் இடத்துல கேட்டாய், அல்லாஹ் எனக்கு சுவர்க்கத்தில் நீ ஒரு வீடு தரணும்,
அந்த வீடு உன்னுடைய தர்பாருக்கு பக்கத்தில் இருக்கணும். அது உன்னுடைய தர்பாருக்கு பக்கத்துல, உனக்கு பக்கத்துல சுவர்க்கத்தில் நீ எனக்கு ஒரு வீடு தரணும். சகோதரர்களே, தாய்மார்களே, தஃப்சீருடைய உலமாக்கள் எழுதுறாங்க, எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால அல்லாஹ் அந்த வீட்டை ஏற்கனவே அந்த பெண்ணுக்கு தயார் செஞ்சு வச்சிருந்தாராம். பல ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹ் அந்த வீட்டை தயார் செஞ்சு வச்சிருந்தான். சுப்ஹானல்லாஹ். இரண்டாவது கேட்டா, அல்லாஹ் இந்த அநியாயக்காரர்களுடைய கொடுமையை விட்டும் இவர்களுடைய தீய இந்த செயல்களை விட்டும் நான் பாதுகாக்கப்பட்டு நான் உன்னிடத்துல வந்து சேர்ந்துரோனும் என்று அல்லாஹ் இடத்துல துஆ செஞ்சான். இந்த ரெண்டு துஆவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். சகோதரர்களே, தாய்மார்களே, இப்ப சக்கராத்துல ஃபிரௌனுடைய அரண்மனையில வாழ்ந்த பெண்மணி இப்ப சக்கராத்துல இருக்கிறார். இவட சக்கராத்துல சுவர்க்கம் காட்டப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தர்பாருக்கு பக்கத்துல, அல்லாஹ்வுடைய தர்பாருக்கு பக்கத்துல சுவர்க்கத்துல தனக்கு ஒரு வீட்டை அமைச்சு கொண்டு அந்த வீட்டை இவ கண்ணால பார்த்து ரசிச்சு கொண்டிருக்கிறார். அந்த வீட்டை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஹஜ்ரத் மலக்குல் மௌத் வந்து அவட முபாரக்கான உயிரை வாங்கி கொண்டு போயிட்டாங்க. ஃபிரௌன் அநியாயம் செஞ்சதெல்லாம் அந்த பெண்ணுடைய உடம்புக்கு தானே ஒழிய அதில் அவருக்கு எந்த ஒரு வருத்தமும் இருக்கல்ல. சகோதரர்களே, தாய்மார்களே, எங்க வாழ்றோம் என்றது முக்கியம் இல்ல. யாரும் சூழல்களை காரணம் சொல்லவான. நாங்க இருக்கிற சூழல் எங்களுக்கு தொலைலா, நாங்க இருக்கிற சூழல் எங்களுக்கு குர்ஆன் ஓதேலா, நாங்க இருக்கிற சூழல் எங்களுக்கு தாலீம் செய்யலா, நாங்க இருக்கிற சூழல் எங்களுக்கு தஹஜ்ஜத் எழும்பேலா. சொல்லே தாய்மார்களே, நல்ல ஞாபகத்துல வைங்க, அமல் செய்ய இயலாம போறது சூழலால அல்ல, அமல் செய்ய இயலாம போறது பாவத்தால. நல்ல ஞாபகத்துல வைங்க, அமல் செய்ய இயலாம போறது சூழலால இல்ல, தஹஜ்ஜத் தொலை இயலாம போறது சூழலால இல்ல. சொல்லே தாய்மார்களே, சூழலால தஹஜ்ஜத் இல்லாம போகுதுண்டா, சூழலால இல்ல, தூக்கத்தால இல்லாம போகுது. அப்ப தூங்குறதுக்கு ஒரு சூழலை அமைக்க இயலுமெண்டா, எலும்புறதுக்கு ஏன் ஒரு சூழல் அமைக்கலா? தூங்குறதுக்கு ஒரு சூழல் அமைக்க இயலுமெண்டா, எலும்புறதுக்கு ஏன் ஒரு சூழல் அமைக்கலா? சொல்லே தாய்மார்களே, இன்றைக்கு நாங்க விளங்க வேண்டியத விளங்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எதை விட்டுட்டு போறோமோ அதை எங்கட கண்ணுக்கு முன்னால கொண்டு வந்துட்டோம். எதை விட்டுட்டு போறோமோ அதை எங்கட கல்வில உள்ளத்துல கொண்டு வந்துட்டோம். அதுடைய மோகம், அதுடைய அழகு, அதுடைய அலங்காரம், அதுடைய எதிர்காலத்துடைய எங்கட உள்ளத்தில் இருக்கிற கற்பனைகள், எதிர்காலத்துடைய ஆசைகள். சொல்லே தாய்மார்களே, உள்ளத்துல நாங்க போங்க இருக்கிற கபருடைய, நாங்க போங்க சந்திக்க இருக்கிற சக்கராத்துடைய, நாங்க சந்திக்க இருக்கிற மலக்குல் மௌத்துடைய, நாங்க சந்திக்க இருக்கிற சுவர்க்கம் நரகத்தினுடைய அந்த பயற்ற, அந்த ஆசைய, அந்த எதிர்பார்ப்புகளை இருட்டாக்கிட்டு எது எது எங்கட உள்ளத்துல இருக்க கூடாதோ, எது தற்காலிகமாக நாங்க பாவிச்சிட்டு போகணுமோ அதை நாங்க பெரிய அளவுல இன்றைக்கு உள்ளத்துல இடம் கொடுத்து வச்சு கொண்டிருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, அந்த காலத்து மக்கள் இருந்த சூழல் அது சாதாரண சூழல் தான். ஆனா அவர்கள் அல்லாஹ்வை அடையிறதுக்கு அவர்களுக்கு அது மோசமாக அமையல்ல. அல்லாஹ்வை திருப்திப்படுத்துறதுக்கு அவர்களுக்கு தோதுவான முறையில அவர்கள் தான் அமைச்சு கொண்டாங்க. சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாமா ஸஹ்ரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு, அபு சுலைமான் ஸஹ்ரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்கப்பட்டுச்சு. ஒரு வாலிபர் கேட்டாரு, ஹஜரத், நானும் எல்லாரும் வீட்டுல தஹஜ்ஜத் தொழுறாங்க, எல்லாரும் வீட்டுல தஹஜ்ஜத் தொழுறாங்க, மனைவி தொழுகிறா, மாமி தொழுகிறா, பிள்ளைகள் தொழுகிறாங்க, நானா தொழுகிறாரு, நானோட மனைவி தொழுகிறா. சில மக்கள் தஹஜ்ஜத்துல அழுகிறாங்க, இவங்களோட சத்தமும் காதுகள்ல கேட்குது. நானும் பல தடவை எலும்போனும் என்று ட்ரை பண்றேன், ஆனா எனக்கு முழிப்பு வருகுது. ஆனா என்னால பெட்ல இருந்து எலும்பி கொண்டு முசல்லாக்கு வரையலாம இருக்கேன். எனக்கு முழிப்பு வருது. அவங்க எல்லாம் தொழுகிறது, அழுகிறது, குர்ஆன் ஓதுறது, திக்ர் செய்யறது எனக்கு விளங்குது. ஆனாலும் எனக்கு எலும்பி கொண்டு வரையலாம இருக்குது. ஹஜரத், என்ன காரணம் என்று கேட்கும் பொழுது அல்லாமா சுலைமான் ஸஹ்ரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா? நீ பகல்ல செய்யக்கூடிய பாவங்களுக்கு தௌபா செய்யாம இரவையில தூங்குறாய். நீ நலவு செய்ய நினைக்கும் பொழுது, அந்த தஹஜ்ஜத்துல எழும்பி உட்காரும் பொழுது அந்த பாவங்கள் அப்படியே வந்து உன்ன தலையில உட்கார்ந்து உன்னை பாரமாக ஆக்குதுன்னு சொன்னாங்க. அந்த பாவங்கள், நீ பகல் காலத்துல செஞ்ச பாவங்கள் அப்படியே வந்து உன்னை தலையில உட்கார்ந்து அது அப்படியே உன்னை பாரமாக ஆக்குதுன்னு சொன்னாங்க.
சகோதரர்களே, தாய்மார்களே, நாங்க செஞ்ச ஒவ்வொரு பாவத்தையும் பார்க்க போறோம் சக்கராத்துல தான். உலகத்தில் எந்த செயலும் கண்ணுக்கு காட்டப்படுறது இல்ல, எந்த நலவும் காட்டப்படுறதும் இல்ல, எந்த பாவமும் எந்த கெடுதியும் உலகத்துல கண்ணுக்கு முன்னால விளங்குறல்ல. பாவத்துடைய சைஸ் தெரியும் என்றால் நாங்க யாரும் பாவம் செய்ய மாட்டோம். இன்னொருத்தருடைய உள்ளத்தை நாங்க உடைக்கிறதுனால அதனால அவங்களுக்கு ஏற்படக்கூடிய வருத்தம் எங்கட கண்ணுக்கு விளங்கும் என்றா நாங்க யாரும் இந்த தவறை செய்ய மாட்டோம். மற்றவர்களுடைய ஹக்குகள்ல நாங்க கை வைக்கும் பொழுது அதனுடைய பாரதூரம், அதுக்கு பகரமா கியாமத்துல என்ன கிடைக்கும் என்றதை உணர்வோம் என்றா, அதை கண்ணால பார்க்க கிடைக்கும் என்றா நாங்க யாரும் அதுல ஈடுபட மாட்டோம். அதுல பாரதூரம் எங்களுக்கு தெரியும், அது சைஸ் தெரியும். சொல்ல தாய்மார்களே, வட்டிக்காரர்கள், வட்டியோட தொடர்பு பட்டவர்கள் நாளை கியாமத்துடைய நாள்ல இரத்த ஆறுகளுக்குள்ள நீந்தி வாரத நாங்க உலகத்துல ஒரு வட்டி பொருள்ல கை வைக்கும் பொழுது அதுக்கு பின்னால நாங்க அந்த இரத்த ஆற கண்ணால பார்த்தோம்னா நாங்க யாரும் அந்த பாவத்துல ஈடுபட மாட்டோம். ஆனா சகோதரர்களே, தாய்மார்களே, எந்த பாவத்தினுடைய முடிவையும் அல்லாஹ் உலகத்துல கண்ணுக்கு காட்டுறதில்லை. எந்த பாவத்தினுடைய விபரீதத்தையும் அல்லாஹ் உலகத்துல கண்ணுக்கு காட்டுறதில்லை. சொல்ல தாய்மார்களே, சக்கராத்துல நாங்க ஒவ்வொருத்தரும் உணருவோம். எங்கட மௌத்துடைய நேரத்துல, எங்கட சக்கராத்துல நாங்க ஒவ்வொருத்தரும் உணர்வோம். அந்த கட்டத்துல நாங்க நிறைய அமல் செஞ்சிருப்போம், நிறைய இபாதத்துகள் செஞ்சிருப்போம். ஆனா சகோதரர்களே, தாய்மார்களே, அந்த அமல்களாக இருக்கும், இபாதத்துகள் இபாதத்தாக இருக்கும். ஆனா உலகத்துல நாங்க செஞ்ச சில செயல்கள் இருக்குது, நாங்க மக்களோட நடைமுறையில செஞ்ச சில தவறுகள், மக்களோட சேர்ந்து வாழக்கூடிய காலத்துல எங்கட கண்ணால, எங்கட காதால, எங்கட நாவால நாங்க பேசின கேட்ட நாங்க நடந்த பாவங்கள், அந்த பாவங்களுக்கு தௌபா செய்யப்பட இல்லைண்டா சொல்ல தாய்மார்களே, அந்த பாவத்துடைய முடிவுகளை நாங்க சக்கராத்துல பார்ப்போம். அதுடைய விளைவோ எங்களுக்கு விளங்கும். ஆனா அது எல்லாரும் யார் யாரு சம்பந்தப்பட்டாங்களோ அவங்க பக்கத்துல இருந்தாலும் அதுல இருந்து எங்களுக்கு மீண்டு வாரத்துக்குரிய சந்தர்ப்பம் அவடத்துல கிடைக்காது. அதனால சகோதரர்களே, தாய்மார்களே, நாங்க ஒவ்வொருத்தரும் எங்களால நலவு நடக்கணுமா, எங்கட இபாதத்தை சமைக்கிறது ஒரு பகுதி, எங்கட தஹஜ்ஜத்தை சமைக்கிறது ஒரு பகுதி. சொல்ல தாய்மார்களே, அமலுக்கு எங்கேயுமே கூலி பெரிய அளவுல சொல்லப்படல. அமலுக்கு ஏத்த கூலி கிடைக்கும், ஆனா அமலை வச்சு தான் சுவர்க்கம் என்று எங்கேயும் சொல்லப்படல. ஸ்காலர்ஷிப்ல கட் அவுட் மார்க்ஸ் எடுக்கிறத போல இந்த O level A level ரிசர்ச்ல 65க்கு மேல இருந்தா 75க்கு மேல இருந்தா என்று சொல்லி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு கணக்குகள் வைக்கப்பட்டிருக்கிறது போல ஒரு நாளும் ஒரு மனிதனுடைய மௌத்துல ஒரு மனிதன் சுவர்க்கத்தை தயாரிக்கிறதுக்கு அல்லாஹ் சொல்றானே, உங்கள யாரு நரகத்திலிருந்து தன்னை பாதுகாத்து சுவர்க்கத்துக்குரியவர்களாக தன்னை ஆக்கி கொண்டார்களோ அவர்கள் வெற்றி அடைஞ்சிட்டார்கள் என்று குர்ஆன் சொல்லுது. அந்த சுவர்க்கத்துக்குரியவர்களாக ஆக்கிறதுக்கு உங்கள்ட்ட 165% நோன்பு தேவை, உங்கள்ட்ட 165% ஜகாத் தேவை. இந்த சயின்ஸ்ல காமர்ஸ்ல 165 75 என்றத போல உங்களோட நோம்புல 65 பாஸ் ஆவிக்கணும், உங்களோட ஹஜ்ஜில 55 பாஸ் ஆவிக்கணும், உங்களோட ஜகாத் சதகால 75 பாஸ் ஆவிக்கணும். இப்படி ஒரு அமைப்பு இல்ல சொல்ல தாய்மார்களே. இது கொஞ்சமாக இருந்தாலும் பரவாயில்லை. ஆனா சக்கராத்துல ஒவ்வொருத்தருக்கும் தேவை என்ன தெரியுமா, அந்த சுவர்க்கம் முடிவு செய்யப்பட்ட சுவர்க்கம் போறதுக்கும் நாங்க சுவர்க்கத்தை தயாரிச்சிட்டோம். எங்கட முடிவு சுவர்க்கம் தான், நாங்க சுவர்க்கம் தான் போறோமாக இருந்தாலும் சகோதரர்களே, தாய்மார்களே, சில நேரம் நாங்க உலகத்துல இந்த பாவத்தை விட்டுட்டு போறோமோ அந்த பாவத்தினுடைய முடிவு எங்கட சக்கராத்துல எங்கட சுவர்க்கத்துக்கு தடையாக வரும். எந்த பாவத்தை விட்டுட்டு போறோமோ அந்த பாவம் எங்கட சக்கராத்துல சுவர்க்கத்துக்கு தடையாக வரும். அதனால சகோதரர்களே, தாய்மார்களே, ரிவாயத்துக்கள்ல வருது, ஒரு பெண்ணை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்கப்பட்டுச்சு, யா ரசூலல்லாஹ், இந்த பெண்மணி ஒரு பெண் நிக்கிறா, அவ பகல் முழுக்க நோன்பு பிடிக்கிறா யா ரசூலல்லாஹ், இரவு முழுக்க நஃபிலான வணக்கம் வணங்குறா, இரவு முழுக்க நஃபிலான வணக்கம் வணங்குறா, இரவு முழுக்க நின்று வணங்குறா. ஆனா அவவோட யாரோடையுமே யாருமே அவண்ட எல்லாருக்கும் பயம். ஏண்டா அவக்கு மக்களோட நடந்து கொள்ற முறை தெரியா, மக்களோட அவக்கு நடந்து கொள்ற முறை தெரியா. அவன்டா எல்லாரும் கொஞ்சம் ஓரமாக போவாங்க. ஏண்டா அவ வாய திறந்து அவக்கு மக்களோட மான மறுவாதிய பாதுகாக்க தெரியா.
மக்களுடைய குறைகளை அவக்கு மறைக்க தெரியா. அவ வாயை திறந்தா மக்களுடைய தவறுகளை அம்பலப்படுத்துவா, மக்களுடைய குறைகளை பேசுவா. பக்கத்துல உள்ளவனுக்கு, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அவவாத பெரிய சிரமம். அவற்ற எந்த நல்ல பண்புகளும் இல்லை யா ரசூலல்லாஹ். ஆனா இபாதத் இருக்குது. பகல் முழுக்க அவ நோன்பு, இரவு முழுக்க முசல்லால தான் இருப்பா. ஆனா மக்களோட சேர்ந்து போறா இல்ல, மக்கள்கிட்ட அவட நல்ல குணத்தை காட்டுறா இல்ல, மக்களை மன்னிக்கிற பழக்கம் அவற்ற இல்ல. யாராவது தவறு செஞ்சா அந்த தவறை பாராட்டுறா, அதை தூக்கி பிடிக்கிறா. சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவட அமல் தலைக்கு மேல இருக்கட்டும் பரவாயில்ல, ஆனா ஹிய ஃபின்னார், அந்த பெண்மணி மரணிக்கும் பொழுது அவன் நரகம் நுழைவாண்டாங்க. அந்த பெண்மணி மரணிக்கும் பொழுது அவன் நரகத்துக்கு போவாண்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, தாய்மார்களே, எங்களிடத்துல கொண்டு போறதுக்கு நிறைய இருக்குது, எங்களிடத்துல கொண்டு போறதுக்கு நிறைய இருக்குது. ஆனா விட்டுட்டு போறதுக்கு சொல்ல தாய்மார்களே ஒன்றே ஒன்றுதான் இருக்குது. நாங்க யாரும் நினைக்க வானம், எங்கள்கிட்ட சொந்த வீடு இருக்குது, நாங்க எங்களோட பிள்ளைகளை நல்ல ஒரு நிலைமையில விட்டுட்டு போவோம். எனக்கிட்ட 10 பவுன் நகை இருக்குது, நான் மௌத்தாவினா இதை என் பிள்ளைக்குத்தான், அதனால இதை நான் பயமில்லாம நான் கபருக்கு போகலாம். அந்த 10 பவுன் நகையை வச்சு என் பிள்ளைக்கு நல்ல ஒரு திருமணம் முடிச்சு கொடுத்து அவ வாழ்க்கையில செட்டில் ஆக்கலாம் என்று யாரும் யோசிக்கவான். சொல்ல தாய்மார்களை, இதெல்லாம் துனியாவோட சம்பந்தப்பட்டு. நாங்க போற கபூர்ல நிம்மதியா இருக்கணுமா, நாங்க போற கபூர்ல ராகத்தா இருக்கணுமா, நாங்க எங்களுக்கு மத்தியில நல்ல குணங்களை விட்டுட்டு போகணும். எங்களோட பிள்ளைகளுக்கு மத்தியில நல்ல பண்புகளை விட்டுட்டு போகணும். எங்களோட பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை காட்டி கொடுக்கணும். ஹதீஸ் ஷரீஃப்ல வந்திருக்குது, ஒரு வாப்பவும் உம்மவும் தன் பிள்ளைக்கு கொடுக்கிற சொத்துல அஹ்லாக்க தவிர, நல்ல பண்புகள் நல்ல ஒழுக்கத்தை தவிர வேற ஒரு சொத்து கிடையவே கிடையாதுன்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லே தாய்மார்களே, நாங்க நினைக்கிறோம் 10 பவுன் நகையை கொடுத்துட்டா மாஷா அல்லாஹ் நாங்க வெற்றி, நாங்க சாதிச்சிட்டோம். பக்கத்தில் இருக்கிற காணியில வீட்டை எங்கட ஹயாத்துல கட்டி கொடுத்துட்டா நாங்க நினைக்கிறோம் நாங்க சரி சாதிக்கிறோம். எங்கட மௌத்துக்கு பின்னால எங்கட பிள்ளைகளுக்கு இருக்கின்ற நினைக்கிறோம். சகோதரர்களே, தாய்மார்களே, அந்த பிள்ளைகளுக்கு தீன கொடுக்கலையா, அந்த பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை கொடுக்கலையா, அந்த பிள்ளைகளுக்கு இபாதத்தை கொடுக்கலையா, அந்த பிள்ளைகளுக்கு விட்டு கொடுக்கிற தன்மையை கொடுக்கலையா, அந்த பிள்ளைகள் தாத்தா தங்கச்சி குடும்பம் மாமி மைனி என்ற ஒத்துமையா இருக்கிற அந்த ஒத்துமையை காட்டி கொடுக்கலையா, சகோதரர்களே, தாய்மார்களே, எங்கட மௌத்துக்கு பின்னால நாங்க கொடுத்த சொத்தை வச்சே எங்கட கபருக்கு பதுவா செய்வாங்க. நல்ல ஒவ்வொரு தாய்மார்களும் எழுதி வைங்க, நாங்க வெச்ச சொத்தை வச்சே எங்கட கபருக்கு பதுவா செய்வாங்க. சொல்ல தாய்மார்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும். சம்பவங்கள் சொல்ல நேரம் இல்ல. எத்தனையோ வாப்பா கபருக்கு போயிட்டாரு, இத்தாலிக்கிற உம்மக்கு நிம்மதி இல்ல. அவட இத்தா முடியறதுக்கு முன்னாலே குடும்பங்கள்ல பிரச்சனை ஆரம்பிச்சுக்குது. இத்தாலிக்கிற உம்மா அவட இத்தா முடியல் இன்னும், ஆனா பிரச்சனை ஆரம்பிச்சிட்டு, சொத்து பிரச்சனை ஆரம்பிச்சிட்டு, காணி பிரச்சனை ஆரம்பிச்சிட்டு, வாகன பிரச்சனை ஆரம்பிச்சிட்டு, தொழில் பிரச்சனை ஆரம்பிச்சிட்டு. சொல்ல தாய்மார்களே, என்ன காரணம்? அந்த வாப்பா எல்லாத்தையும் கொடுத்தாரு, ஆனா அல்லாஹ் ரசூலுடைய பயத்தை கொடுக்கல, ஆகிரத்துடைய சிந்தனையை கொடுக்கல, கபருடைய பயத்தை கொடுக்கல, காணியுடைய பொறுமதியை காட்டி கொடுத்தாரு. அதனால போற கபரை விட அந்த காணி பொறுமதியாகத்தான் விளங்கும். அதனால சகோதரர்களே, தாய்மார்களே, யாரும் உலகத்துடைய அடிப்படையில நாங்க நல்லா வாழணும் என்றதுக்காக உலகத்துடைய அடிப்படையில் எங்கட நஃப்ஸின் பிரகாரம் வாழ்ந்துட்டோம் என்றா அல்லாஹ் பாதுகாக்கணும். எங்கட சக்கராத்துல நாங்க விட்டுட்டு போற ஒவ்வொன்றை பற்றியும் அனுபவிப்போம். அதனால சொல்ல தாய்மார்களே, எங்கட ஹலாலுடைய விடயத்துல, எங்கட ஆண்களுடைய சம்பாத்தியத்துடைய விடயத்துல ஒவ்வொருத்தரும் யோசிங்க. ஏண்டா நாங்க எப்படி மக்களோட வாழ்ந்து காட்டுறோமோ, நாங்க எப்படி மக்களோட புலங்குறோமோ, அதை வச்சுதான் எங்கட பிள்ளைகளும் மக்களோட புலங்க போறாங்க. நாங்க ஹயாத்தோட இருக்க போக்குள்ள சின்ன சின்ன விஷயங்களுக்கு குடும்பங்களுக்குள்ள சண்டையா, நாங்க ஹயாத்தோட இருக்க கொள்ள சின்ன சின்ன விஷயங்களுக்கு குடும்பங்களோட பிரச்சனையா. சொல்ல தாய்மார்களே, தவறுன்னு தெரிஞ்சு கொண்டோ தெரியாமலோ ஒரு தவறை செஞ்சுட்டு கணக்கில்லாம வாழ்வோமா, எங்கட இபாதத்து தலைக்கு மேல இருக்கட்டும், எங்கட சக்கராத்துல நாங்க அதை அனுபவிக்காம மௌத்தாக மாட்டோம். சொல்ல தாய்மார்களுக்கு எத்தனையோ பேர் தண்ட பணத்தை வச்சு மக்களை ஒதுக்கி போறாங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் தண்ட பலைய வச்சு மக்களை ஒதுக்கி போறாங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் தண்ட படிப்பை வச்சு மக்களை ஒதுக்கி போறாங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் தன்னிடத்தில் இருக்கிற வெளிப்படையான திறமைகளை வச்சு மக்களை விட்டு ஒதுங்கி போறாங்க. இது சரி என்று நினைச்சு கொண்டு வாழ்றோம்.
எங்கட இந்த பணத்தால, இந்த பதவியால, இந்த பேர் புகழால, எங்கள் டீக்கிற இந்த வெளிப்படையான நியாமத்தால எங்களோட கூட இருக்கிறவங்களுக்கு அநியாயம் நடக்குமா? ஒரு நாளும் அந்த அநியாயத்தை அனுபவிக்காம சக்கராத்து மௌத்து வராது. சொல்ல தாய்மார்கள், அல்லாஹ் பாதுகாக்கணும். சில மக்களுடைய சக்கராத் 24 நிமிஷம், இன்னும் சில மக்களுடைய சக்கராத் 24 மணித்தியாரம், இன்னும் சிலவங்களோட சக்கராத் 36 மணித்தியாரம், இன்னும் சிலவங்க 2 நாள், 3 நாள். என்ன காரணம் தெரியுமா? சொல்ல தாய்மார்களே, உலகத்தில் எதெல்லாம் கணக்கில்லாம செஞ்சோமோ அது ஒவ்வொன்றையும் அல்லாஹ் பெரும் விரல்ல இருந்து எடுக்கப்பட்ட உயிரை ஒவ்வொரு இடத்துல நிறுத்தி அல்லாஹ் ஒவ்வொன்றையும் அப்படியே படம் போட்ட மாதிரி காட்டுவான். எங்கட மொபைல்ல நாங்க வீடியோ பண்ணி பார்க்கறத போல இன்றைக்கு சண்டைகளை வீடியோ பண்றோம், சச்சரவுகளை வீடியோ பண்றோம், காணி பூமி சப்ஜெக்ட்ல வீடியோ பண்றோம், மற்றவண்ட காணியில வேலிய நாட்டிட்டு, மற்றவண்ட தோட்டத்துல வேலிய நாட்டிட்டு அதுக்கு தோதுவாக 4 பேரை கொண்டு வந்து அதை ரெக்கார்ட் பண்றோம். அதை எங்களை பக்கத்துக்கு சாதகமாக சட்டங்களை திருப்பி போட்டு அதை வீடியோ பண்றோம், அதை போலீஸுக்கு அனுப்புறோம், அதை லோயருக்கு அனுப்புறோம். உலகத்துடைய அடிப்படையில நாங்க ஜெயிச்சிட்டோம் என்று நினைக்கிறோம். ஆனா சகோதரர்களே, தாய்மார்களே, சக்கராத்துல அல்லாஹ் பெரும் விரல்ல இந்த உயிரை எடுத்து முடங்கால்ல வச்சு, தொடையில வச்சு, தொக்குள்ள வச்சு, நெஞ்சில வச்சு, ஒவ்வொரு இடத்திலையும் அல்லாஹ் வச்சு உலகத்துல நீ செஞ்ச செயல்களுடைய முடிவை பார், இது ஒவ்வொன்றும் உண்ட சுவர்க்கத்துக்கு தடையாக இருக்குது என்று அல்லாஹ் ஒவ்வொன்றையும் காட்டுவான். சொல்ல தாய்மார்களே, அதனால ஒவ்வொருத்தரும் என்ன செய்யுங்க, இனி நாங்க விட்டுட்டு போற சொத்து நல்ல பண்புகள், நல்ல அஹ்லாக். அதனால எங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கட்டும், மற்றவர்களால் எங்களுக்கு தவறுகள் நடக்கட்டும், மற்றவர்களால் எங்களுக்கு பிரச்சனை மனஸ்தாபங்கள் இருக்கட்டும். ஆனா ஒவ்வொருத்தரும் யோசிங்க, எதை தெரியுமா? நாங்க நியாயமான காரணத்துக்கு சண்டை பிடிக்க எங்களுக்கு ரைட் சீக்குது. உண்மையிலே சண்டை பிடிக்கிறதுக்கு நியாயமான முறையில தான் அவங்க நடந்து கொள்றாங்க. ஆனாலும் நான் சண்டை பிடிக்கிறது என்ற புள்ள பாத்திரக்கூடாது, நான் சண்டை பிடிக்கிறது என்ற புள்ள பாத்திரக்கூடாது, நான் சண்டை பிடிக்கிறது என்ற மகள் பார்த்தா, நான் சண்டை பிடிக்கிறது என்ற மகன் பார்த்தா, நானே என்ற தாத்தர வீட்டுக்கு போகாம இருந்தா, நானே என்ற தங்கச்சிட வீட்டுக்கு போகாம இருந்தா, நானே என்ற மைனியோட கோவிச்சு கொண்டிருந்தா, நான் நியாயமான காரணத்துக்கு கோவிச்சாலும் நாளைக்கு என்ற புள்ளையும் அந்த வீட்டுக்கு போகாது. இதே நிலைமையில நான் மௌத்தாகிட்டேன் என்றால் நாளைக்கு என்ற புள்ளையும் அந்த குடும்பத்தோட சண்டை பிடிக்கும், நாளைக்கு அந்த பரம்பரை சண்டை பிடிக்கும். அதனால சகோதரர்களே, தாய்மார்களே, தனித்தனிய வந்தோம், தனித்தனிய உலகத்தை விட்டு போறோம். நல்ல சந்ததியை நாங்க உலகத்துல விட்டுட்டு போகணும், நல்ல சமூகத்தை நாங்க உலகத்துல விட்டுட்டு போகணும், எங்களுக்கு துஆ செய்யக்கூடிய 4 பிள்ளைகளை உலகத்துல விட்டுட்டு போகணும். அதனால் அந்த அடிப்படையில ஒவ்வொருத்தரும் என்ன செய்யுங்க, எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்க முன்மாதிரியாக இருப்போம். எங்களோட பிள்ளைகளை திருமணம் முடிச்சு கொடுத்ததுக்கு பின்னால அவங்க நிம்மதியா வாழணும் என்று நினைக்கிறோமா, அவங்க சந்தோஷமா வாழணும் என்று நினைக்கிறோமா, தன்னை கணவன் அந்த புள்ள மதிக்கணும் என்று நினைக்கிறீங்களா? அன்பான பெற்றோர்களே, உங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கலாம், ஆனா அந்த பிரச்சனையை யாரும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு காட்டிக்கொள்ளவானா. சொல்ல தாய்மார்களே, இந்த கல்லா பாதுகாக்கணும். எந்த அளவுக்கு எங்கட உம்மமார் பழக்கிருக்கிறாங்கண்டா, எங்கட உம்மமார் எந்த அளவுக்கு ஆக்கிருக்கிறாங்கண்டா, சில உம்ம வாப்பட பிரச்சனைய குடும்பத்துக்குள்ள புள்ள வந்து சொல்லுது, வயசுக்கு வந்த பொம்புல புள்ள வந்து சொல்லுது, அல்லது 8-10 வயது பொம்புல புள்ள ஆம்புல புள்ள வந்து சொல்லுது, எங்கட உம்மக்கு வாப்ப அடிச்சாரு, எங்கட உம்மக்கு வாப்ப பேசினாரு, எங்கட உம்மை எங்கட வாப்பக்கு திட்டினா, இன்ன பிரச்சனை. இப்படி அந்த புள்ளைக்கு தெரிஞ்ச பிரச்சனைய, அந்த புள்ளையோட வயசுக்கு அப்பாற்பட்ட பிரச்சனைகளை இன்றைக்கு பிள்ளைகள் வந்து குடும்பங்களுக்குள்ள, எங்கட வாப்ப இப்படி, எங்கட வாப்ப அப்படி, எங்கட வாப்ப ஒரு கெட்ட மனிதர், எங்கட வாப்பட்ட நல்ல குணம் இல்ல, எங்கட வாப்பக்கு எங்கட உம்மாவை மதிக்க தெரியா, இப்படி பிள்ளைகள் வந்து மற்றவர்களிடத்துல பேசுற அளவுக்கு இன்றைக்கு எங்கட பிரச்சனைகளை நாங்க சர்வ சாதாரணமாக ஆக்கிட்டோம். சொல்ல தாய்மார்களே, ஆண்கள் வந்திருந்தா ஆண்களுக்கும் சேர்த்து சொல்றேன், குறிப்பாக பெண்களுக்கு சொல்றேன், ஒவ்வொருத்தரும் கவனத்துக்கு எடுங்க. உங்களோட குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் ஈக்குதா, சண்டை சச்சரவுகள் ஈக்குதா, அது அப்பப்ப நடக்கிற பிரச்சனை அப்பப்ப விடுங்க. ஒவ்வொரு பெண்ணுடைய நாங்க எப்படி எங்கட குடும்பம் எங்கட கணவனோட நடந்து கொள்றோமோ, நாங்க எப்படி எங்கட கணவனை மதிக்கிறோமோ, நாங்க எப்படி எங்கட கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறோமோ, அதுடைய முடிவைத்தான் எங்கட பிள்ளைகள்கிட்ட நாங்க பார்க்க போறோம். சொல்ல தாய்மார்களே, எந்த அளவுக்குண்டா
நான் ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு உம்மா தண்ட கணவன்ட்டு ஒரு பொய் சொல்றா. ஒரு உம்மா தண்ட கணவன்ட்டு ஒரு பொய் சொல்றா. எந்த நிலைமையில சொல்றா தெரியுமா? அவட வயிற்றில் ஒரு பொம்புல பிள்ளைய சுமந்திக்கிற நிலைமையில பொய் சொல்றா. அவட வயிற்றில் ஒரு கரு இருக்குது. 6 மாதமோ 7 மாதமோ 8 மாதமோ 5 மாதத்தை தாண்டின ஒரு புள்ள, அது பொம்புல பிள்ளையாக முழுசாக அவட வயிற்றில இருக்குது. இந்த நிலைமையில அவ தண்ட கணவன்ட்டு ஒரு பொய்ய சொல்றான்டா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு குழந்தையும் 3 மாதம் தாண்டினத்தில் இருந்து இன்னஹு யஸ்மா, ஒவ்வொரு உம்மட சொல்லையும் கேட்டுக்கொண்டிருக்குது. ஒவ்வொரு உம்மாவும் நடைமுறையில என்ன பேசுறா, என்ன கலைக்கிறா, என்ன முறையில நடந்து கொள்றா என்ற ஒவ்வொரு குழந்தையும் கேட்டுக்கொண்டிருக்குது. சொல்ல தாய்மார்களே, இப்ப இந்த உம்மை இந்த பொய்ய சொல்லிட்டா, அவ ஒரு நல்ல நோக்கத்துல தான் சொல்லி இருப்பா. பிரச்சனை வரக்கூடாது, இப்போதைக்கு இந்த பிரச்சனையை கொஞ்சம் மூடி வைப்போம், அதுக்கு பிறகு நாளைக்கு நாளண்டைக்கு வார கிழமை வார மாசம் எனக்கு தனியொரு சந்தர்ப்பம் கிடைக்க கொள்ள நாங்க சமாளிச்சு பேசிக்கொள்வோம் என்ற ஒரு நல்லெண்ணத்தோடு தான் ஒரு பொய்ய சொல்லி இருப்பா. ஆனாலும் அந்த பொய்க்கு அவக்கு தௌபா செய்யற சந்தர்ப்பம் கிடைக்கலண்டா, அந்த பொய் அவ வாபஸ் வாங்குற சந்தர்ப்பம் கிடைக்கலண்டா, அந்த பொய்யுடைய எஃபெக்ட இவ எப்ப பாப்பாண்டா? சொல்ல தாய்மார்கள், இந்த குழந்தை கிடைச்சி, இந்த குழந்தை வளர்ந்து, அந்த புள்ள பருவ வயசு அடைஞ்சி, அந்த புள்ளைக்கு ஒரு திருமணம் பேசப்பட்டு, அவ அந்த பொம்புல புள்ள தண்ட கணவனோட வாழக்கூடிய காலத்துல அவக்கும் தண்ட கணவனுக்கும் இடையில ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா, ஏதாவது ஒரு வாய்த்தக்கம் வந்தா, உம்மா 25 வருஷத்துக்கு எந்த பொய்ய சொன்னாவோ அது போல ஒரு பொய்ய உம்மா பயந்து சொல்லி இருப்பா. ஆனா இந்த பொம்புல புள்ள பயப்படாம சொல்லுவா, கொஞ்சம் கூடி யோசிக்காம சொல்லுவா, கொஞ்சம் கூடி அடை இது பொய்யே, இது மாட்டினா நாளைக்கு என்ற வாழ்க்கைக்கு என்ன நடக்கும் என்ற எந்த ஒரு பயமற்றம் இல்லாம உம்மா பயந்து சொன்ன பொய்ய இவ பயப்படாம சொல்லுவா. என்ன காரணம் தெரியுமா? சொல்ல தாய்மார்களே, அன்றைக்கு அந்த குழந்தை வயிற்றில இருக்கத்தக்கனே அந்த உம்மா சொன்ன பொய்க்கு தௌபா செய்யல. சொல்ல தாய்மார்களே, அந்த பொய்யிட பாரம் எப்படி இருக்கும் தெரியுமா? 20 வருஷத்துக்கு இந்த எங்கட வீட்டுல நிலைமை என்ன, இப்ப உள்ள நிலைமை என்ன? 20 வருஷத்துக்கு ஒரு 3 வீல்ட விலை என்ன, இப்ப ஒரு 3 வீல்ட விலை என்ன? சரி, உங்களுக்கு விளங்குறா? 20 வருஷத்துக்கு ஒரு பவுன் தங்கத்துல விலை என்ன, இப்ப ஒரு பவுன் தங்கத்துல விலை என்ன? 20 வருஷத்துக்கு வாஷிங் மெஷின் விலை என்ன, இப்புள்ள ஒரு வாஷிங் மெஷின் விலை என்ன? சொல்ல தாய்மார்களே, எப்படி நாளுக்கு நாள் அது வளர்ச்சி அடைஞ்சு கொண்டு போதோ, இத மாதிரி 20 வருஷத்துக்கு உம்மா சொன்ன பொய் அதை அந்த கணவன் அதை அப்படியே மறந்திப்பாரு, அதை அப்படியே வெட்டிப்பாரு, அதை அவர் மன்னிக்க கூடிய உள்ளமுடையவர் என்றால் மன்னிச்சிருப்பாரு, மறந்திருப்பாரு. ஆனா 20 வருஷத்துக்கு பின்னால அந்த பொய் குட்டி போடும், அதுக்கு அது வெடிக்கும், அதை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய் சொல்ல வரும், அதை மறைக்க இன்னொரு பொய் சொல்ல வரும். அந்த ஒரு பொய் அந்த 20 மடங்கு பொய்யாக மாறி அந்த ஒரு பொய்யுடைய முடிவு இவட வாழ்க்கையை கொண்டு போய்த்து கோர்ட்ல நிப்பாட்டும், இவட வாழ்க்கையை கொண்டு வைத்து கோர்ஸ்ல நிப்பாட்டும். இப்ப நான் கேட்கிறேன், இப்ப அந்த உம்மாவை நாங்க தேடி அந்த தாயிடத்துல நீங்க 20 வருஷத்துக்கு இவ வயிற்றில இருக்கும் பொழுது உங்களோட கணவன்ட்டு ஒரு பொய் சொன்னீங்களா, அந்த பொய்க்கு நீங்க தௌபா செஞ்சீங்களான்னு கேட்டா ஒரு நாளும் அவ அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டா. நீங்க தௌபா செய்யலையா, அந்த பொய் தான் இப்ப குட்டி போட்டு 20 வருஷத்துக்கு பின்னால் அது பல பொய்யாக மாறி இன்றைக்கு உங்களோட புள்ளட வாழ்க்கையை பாதிச்சிருக்குதுன்னு சொன்னா அந்த உம்மா அதை ஒத்துக்கொள்ள தயார் இல்ல. உம்மா சொல்லுவா, என்ன செய்ய, எங்களுக்கு வந்த மாப்பிள்ளை சரியில்லை, எங்களுக்கு வந்த மருமகன் சரியில்லை, எங்களை ஏமாத்தி ஒரு குடும்பத்தில தலையில கட்டிட்டாங்க. இப்படி குடும்பங்களுடைய குறைகளை தான் பேசுவோமே ஒழிய நான் செஞ்ச தவறினுடைய முடிவு இன்றைக்கு என்ற புள்ள வாழ்க்கையை தொலைச்சிட்டு வந்திருக்கிறான் எந்த உம்மாவும் ஏற்றுக்கொள்ள தயார் இல்லை. ஆனா ஹக்கு இதுதான் சொல்ல தாய்மார்களே, ஹக்கீகத் இதுதான். அதனால எங்கட கணவனோட நாங்க எப்படி நடந்து கொள்றோமோ அப்படித்தான் எங்கட பிள்ளைகள் வாழ போறாங்க. உங்களோட கணவனுக்கு நீங்க மறைச்சு வாழ்றீங்களா? உங்களோட கணவனிடத்தில விடயத்தில் உங்களோட வாயில உண்மை இல்லையா? உங்களோட கணவனுக்கு தெரியாம நீங்க பொருளாதாரத்துடைய விடயத்தில் அல்லது வேற வேற விடயங்கள்ல மோசடி செய்றீங்களா? அல்லாஹ் பாதுகாக்க. இதுல முடிவு நீங்க எங்க பாப்பீங்க தெரியுமா? உங்களோட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தான் பாப்பீங்க. அதனால தான் உலமாக்கள் எழுதுறாங்க,
ஒரு பொம்பளை புள்ளைக்கு ஒரு இடத்துல ஒரு மாக்குளைக்கு பொன் தேவையா, இந்த இடத்துல ஒரு பொம்பளை புள்ளை இருக்குதாம் என்று சொன்னா உலமாக்கள் எழுதுறாங்க, நீங்க அவட தஹஜ்ஜத்தை பார்க்கவான, நீங்க அவட துஹாவை பார்க்கவான, நீங்க அவட நோம்ப பார்க்கவான, நீங்க எதை பாருங்க தெரியுமா, அவட அழகா, அவட வெயிட்ட, அவட படிப்பை பார்க்கவான. உலமாக்கள் எழுதுறாங்க, அந்த பொம்பளை புள்ளையோட உம்மா தண்ட வாப்பவோட எப்படி நடந்து கொள்றான்னு பாருங்க. உலமாக்கள் எழுதுறாங்க, உம்மா தண்ட வாப்பவை எப்படி கைன் பண்றா, இந்த புள்ளையோட உம்மா இந்த வாப்பவை எப்படி வழி நடத்துறா. சொல்ல தாய்மார்களே, இந்த உம்மா வாப்பவை வழி நடத்துற விதத்தை வச்சு விளங்கி கொள்ளணும். நாளைக்கு ஏண்ட வீட்டு புள்ளையும் இப்படித்தான் இருக்க போகுது, ஏண்ட வீட்டு புள்ளையும் இப்படித்தான் இருக்க போகுது. சகோதரர்களே, தாய்மார்களே, அதனால எங்கட கணவனால வரக்கூடிய சின்ன சின்ன சிரமங்கள், கஷ்டங்கள் இருக்குது. அந்த கஷ்டங்களை பொறுத்து கொள்றதினுடைய முடிவு என்ன தெரியுமா, நாளைக்கு எங்கட பிள்ளைகள் கண்ணியமாக வாழ போறாங்க. எங்கட பார்வையில கணவன், ஆனா எங்கட பிள்ளைகளுடைய பார்வையில வாப்பா. அதனால் அந்த வாப்பட தவறுகள் அந்த வாப்பா சேர்ந்துடக்கூடாது. அதனால சகோதரர்களே, தாய்மார்களே, எவ்வளவு வைக்கல கவலையில அந்த சாப்பாட்டுல கை வைக்கல் அப்படியே போயிட்டு தூங்கிட்டாங்க. சொல்லே தாய்மார்களே, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சாப்பிடல பவுரு நிறைய. நாங்கண்டா என்ன செய்வோம், இவ்வளோ லேட்டாவி வந்துட்டு உங்களோட டிமாண்டையும் காட்டுறீங்களா, பிங்காண்டையும் வலிச்சு தொலைச்சிட்டு கழுவி வச்சுட்டு வந்து தூங்குவோம். சொல்லே தாய்மார்களே, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செஞ்சா தெரியுமா, அந்த சாப்பாட்டை அப்படியே மூடி வச்சுட்டு தன்னை கணவன்கிட்ட வந்து கேட்டா, நான் பேசினது உங்களோட உள்ளத்தை புண்படுத்தி இருந்தா அல்லாஹ்வுக்காக என்ன மன்னிச்சு கொள்ளுங்க. என்ன சொன்னா, நான் பேசின வார்த்தை என்னத்தை தவறா பேசினா, கொஞ்சம் நேரத்தோட வந்தீங்க, நாங்க நேரத்தோட இதை சாப்பிட இருந்துச்சு, அவ்வளவுதான் சொன்னோம். ஹஜ்ரத் அலியோட உள்ளத்துல வந்த கவலை, தன்னுடைய தவற உணர்ந்து அவங்க அந்த சாப்பாடை சாப்பிடல. ஃபாத்திமா போய் என்ன சொன்னா தெரியுமா, நான் பேசின வார்த்தை உங்களுக்கு ஒரு தரக்குறைவாக இருந்தா, அல்லது அது உங்களோட உள்ளத்தில் ஏதாவது ஒரு காயத்தை உண்டாக்கி இருந்தா அல்லாஹ்வுக்காக என்ன செய்யுங்க, என்ன மன்னிச்சு கொள்ளுங்க. எந்த அளவுக்கு மன்னிப்பு கேட்டாண்டா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னா, நான் 70 தடவை என் கணவனை சுத்தி வந்தேன், இந்த ஒரு வார்த்தைக்கு மன்னிப்பு கேட்டேன். ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 70 தடவை நான் இந்த வார்த்தைக்கு மன்னிப்பு கேட்டேன், என் கணவனை சுத்தி வந்தேன். 70வது தடவை தான் யா ரசூலல்லாஹ் என் மாப்புல உன்னை மன்னிச்சிட்டேன்னு சொன்னார். 70வது தடவை தான் சொன்னார், உன்னை மன்னிச்சிட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கல, என்ன அலி, ஒரு சின்ன வார்த்தைக்காக வேண்டி என் மகளை இவ்வளோ கெஞ்ச வச்சிருக்கிறீங்கன்னு கேட்கல. மாறாக ஃபாத்திமாக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா, அல்லாஹ் அக்பர், இது எனக்கும் உங்களுக்கும் ஒரு பாடம் சொல்ல தாய்மார்களே. எங்கட நோன்பு நோன்பாக இருக்கட்டும், எங்கட தொழுகையாக இருக்கட்டும், நானும் நீங்களும் பயிற்சி எடுக்கணும். இதுல தான் சொன்னாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்து சொன்னாங்க, ஃபாத்திமா 69 தடவை நீங்க சுத்தி வரும் பொழுது அந்த வார்த்தை உங்களோட கணவன் வாயால வராம உங்களுக்கு மௌத்து வந்திருந்தா அல்லாஹுடைய நபியாகிய நாம் உங்களோட ஜனாசாவை தொழுவிச்சிருக்க மாட்டேன்னுட்டாங்க. நபியாகிய நான் சொல்றேன், உங்களோட வாப்பதான் நான், ஆனாலும் உங்களோட கணவன்கிட்ட மன்னிப்ப நீங்க வாங்காத நிலைமையில உங்களுக்கு மௌத்து வந்திருந்தா நான் நபிதான், உங்களோட வாப்பதான், ஆனா உங்களோட ஜனாசாவை நான் தொழுவிச்சிருக்க மாட்டேன். சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால எந்த அளவுக்கு நாங்கள் எங்களோட கணவனை நேசிக்கிறோமோ, கணவன் குறைகளை குடும்பங்களுக்கு மத்தியில மறைக்கிறோமோ, எந்த அளவுக்கு எங்களுக்குள்ளே அன்ப இரக்கத்தை முஹப்பத்தை நாங்கள் வெளிப்படுத்துகிறோமோ, எந்த அளவுக்கு நாங்கள் எங்களோட கணவனோட பாசமாக நேசமாக இருக்கிறோமோ, அதுடைய முடிவு என்ன தெரியுமா, நாளைக்கு எங்களோட பிள்ளைகளோட வாழ்க்கையில நாங்கள் அந்த சந்தோஷத்தை பார்ப்போம். நாங்கள் ஹயாத்தோட இருந்தாலும் சரி இல்லாட்டிலும் சரி, நாங்கள் எங்களோட கணவனோட நல்ல முறையில் வாழ்ந்துட்டு மௌத்தாகினா நாளைக்கு எங்களோட பிள்ளைகள் அவங்களோட கணவன் மான மறுவாதிய கண்ணியங்களை பாதுகாப்பாங்க. சொல்ல தாய்மார்களே, நாளுக்கு நாள் பொருளாதாரத்துடைய வேதம் கூடுறத போல, நாளுக்கு நாள் சூட்டுடைய அனலுடைய தன்மை கூடுறத போல, நாளுக்கு நாள் வீடுகள் காணிகளுடைய விலைகள் கூடுறத போல, சொல்ல தாய்மார்களே, நாள் போக போக பாவத்தினுடைய விபரீதங்களும் கூடிக்கொண்டுதான் போகும். என்ற வர வர தக்குவா குறையிற காலம்,
உள்ளம் இருட்டாக இன்னைக்கு நிறைய புதிய பாவங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற காலம். அதனால பாவம் வளர வளர உள்ளம் இருட்டாகும். உள்ளம் இருட்டாவ என்ன நடக்கும்டா, நான் செய்யறது பாவம் தவறு என்றத அந்த இருட்டு ஒரு நாளும் எங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வராது. சக்கராத்துல நாங்க வெளிச்சத்துக்கு வருவோம். அந்த கட்டத்தில் கையை கடிக்கிறதுல எந்த பிரயோசனமும் இல்லை. அதனால சகோதரர்களே, தாய்மார்களே, ஒவ்வொருத்தரும் என்ன செய்யுங்க, பயான் கேட்க வந்திருக்கிறோம், நிறைய விஷயங்களை நாங்க கேட்டோம். ஒவ்வொருத்தரும் என்ன செய்யுங்க, கேட்கிறதும் பேசுறதும் மட்டுமில்லை, எங்களோட வாழ்க்கையில நாங்க ஒவ்வொன்றையும் அமல் செய்வோம். அதனால கொஞ்சம் காலம் வாழ போறோம், விட்டு கொடுத்து வாழுவோம், சமாளிச்சு வாழுவோம், ஷஹிப்பு தன்மையோட வாழுவோம். எங்களோட பிள்ளைகளுக்கு நல்ல குணங்களை பழக்குவோம், நல்ல அகலாக்குகளை பழக்குவோம். மனிதன் ரீதியில குறை இருக்குது, குற்றம் இருக்குது, ஆனா அந்த குறைகளை மன்னிங்க, அந்த தவறுகளை மன்னிங்க. குறிப்பாக ஏன் நான் இந்த விடயத்தை பேசுறேன் என்றா, ரமலானுடைய காலம் வந்துச்சு. நாங்க 27 அழுதோம், தொழுதோம், தௌபா செஞ்சோம். பெருநாளுக்கு எல்லாரும் ஒவ்வொருத்தர கட்டி அணைச்சி கண்ணீர் வடிச்சிருப்பீங்க, முஆனக்கா செஞ்சிருப்பீங்க, முசாபஹா செஞ்சிருப்பீங்க. இந்த முசாபஹா முஆனக்கா பாதுகாக்கப்படணும். குடும்பங்களை பிரிஞ்சு வாழ்றதுல அல்லாஹ்வோட உதவி இல்லை. அதனால சொல்ல தாய்மார்களே, எங்கட ஹயாத்திலேயே இது வாப்பட குடும்பம், இது உம்மட குடும்பம், இது இது மைனி, இது குடும்பம், இவங்க மூச்சவங்க, இவங்க இளையவங்க, இவங்கட ஹக்கு இதுதான், இவங்கட ஸ்தானம் இதுதான் என்றதை எங்கட பிள்ளைகளுக்கு நாங்க காட்டி கொடுத்துட்டு மௌத்தாகிறது தாம் நாங்க இந்த உலகத்துல விட்டுட்டு போற ஆக பெரிய சொத்து. எங்கட நகை நட்ட விட, எங்கட 2 தட்டு வீடை விட, எங்கட 3 ஏக்கர் காணிய விட, வயலை விட, எங்கட பிள்ளைகளுக்கு நாங்க விட்டுட்டு போற சொத்து குடும்பங்களை காட்டி கொடுத்து அவர்களோட நல்ல முறையில வாழ வச்சு, அக்கம் பக்கத்தோட நல்ல முறையில வாழ வச்சு, நாளைக்கு உங்களோட உம்மா வாப்பா உங்களுக்கு செல்வத்தை தராட்டிலும் உங்களுக்கு நல்ல குணங்களை, மற்றவனை உள்ளத்தால நேசிக்கக்கூடிய குணங்களை தந்துட்டு போயிருக்கிறாங்க என்று நாங்க கபருக்கு போனதுக்கு பின்னால மக்கள் பேசுறது தான் எங்கட கபருக்கு வரக்கூடிய ஆக பெரிய வருமானம் என்றதை நானும் நீங்களும் மறந்துடக்கூடாது. அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களோட வாழ்க்கையை மாற்றி என்னென்ன குறைகள் எங்கள்கிட்ட இருக்குதோ, எங்களுக்கு தெரியாம மனிதன் என்ற ரீதியில எங்களோட கோபத்தினால, எங்களோட அவசரத்தினால, நாங்கள் நிதானத்தை இழக்கிறதுனால என்னென்ன விபரீதங்களை நாங்கள் சந்திக்க இருக்கிறோமோ அது அனைத்தினுடைய பார தூரங்களை விட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் பாதுகாத்து இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில எப்படி வாழ்ந்தா அல்லாஹ்வோட பொருத்தத்தோட உலகத்திலும் கண்ணியமா வாழ்ந்து குறையில்லாம ஆகிரத்தை சந்திக்கலுமோ, சக்கராத்து கபரு என்னைய உங்களைய பாரம் எடுக்கக்கூடிய முறையில உலகத்துல எப்படி வாழ்ந்தா அந்த பாக்கியங்கள் கிடைக்குமோ அந்த நல்ல முறையில ஏண்ட உங்களோட வாழ்க்கையை அமைக்கிறதுக்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. எதை பேச கேட்க சந்தர்ப்பங்களை தந்தானோ கடைசி வரைக்கும் நல்லதை கொண்டு அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை தருவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம லக்கல் ஹம்து கமா யன்பகி லிஜலாலி வஜ்ஹிக வ லிஅஸீமி சுல்தானிக். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. வ இலாஹுக்கும் இலாஹும் வாஹித் லா இலாஹ இல்லா ஹுவர் ரஹ்மானிர் ரஹீம். அலிஃப் லாம் மீம். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அனத்தில் வுஜூஹுல் ஹய்யுல் கய்யூம் அஹதன் ஸமதல் லதீ லம் யலித் வ லம் யூலத் வ லம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். யா தல் ஜலாலி வல் இக்ராம் யா அவ்வலல் அவ்வலீன் வ யா ஆகிரல் ஆகிரீன் வ யா தல் குவத்தல் மதீன் யா ராஹிமல் மசாகீன் யா அர்ஹமர் ராஹிமீன். யா அல்லாஹ், இரக்கமுள்ள கண்ணியமான சங்கை உள்ள எஜமானனே, வானம் பூமிக்கு சொந்தக்காரனே, நீ படைத்தவன் யா அல்லாஹ், பரிபாலிக்க கூடியவன் யா அல்லாஹ், போஷிக்க கூடியவன் யா அல்லாஹ், மௌத் ஹயாத்துக்கு சொந்தக்காரன் யா அல்லாஹ். நாங்களோ உன்னுடைய அடியார்கள் யா அல்லாஹ், சபருக்கும் மறதிக்கும் மடத்தனங்களுக்கும் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்க கூடியவர்கள் யா அல்லாஹ், பல குறைகள் நிறைந்தவர்கள் யா அல்லாஹ், நீனோ நிறையானவன் யா அல்லாஹ், நாங்களோ குறையுடையவர்கள் யா அல்லாஹ், நாங்களோ பாவிகள் யா அல்லாஹ், நீனோ பரிசுத்தமானவன் யா அல்லாஹ், நாங்களோ எல்லா வகையிலும் பலகீனர்கள் யா அல்லாஹ், நீ எல்லா வகையிலும் நிரப்பமானவன் யா அல்லாஹ், நாங்க உன்னை பார்க்க இல்லை யா அல்லாஹ்,
அல்லாஹ் நீ எங்களை பார்த்து கொண்டிருக்கிறாய் ரஹ்மானே. யா அல்லாஹ் நாங்க உன்னை முழுமையா அறியல யா அல்லாஹ், நீ எங்களை முழுமையாக அறிஞ்சிருக்கிறாய் யா அல்லாஹ். எங்களோட நிலைமைகள் அறிஞ்சவனே, எங்களோட பாவங்களுடைய எண்ணிக்கை எங்களுக்கு தெரியா யா அல்லாஹ், நாங்க செஞ்ச தவறுகளுடைய பாரதூரம் எங்களுக்கு தெரியா யா அல்லாஹ். ஆனா எங்களோட ஒவ்வொருத்தருடைய நிலைமைகளையும் நீ அறிஞ்ச ரஹ்மான் யா அல்லாஹ். நீ ரொம்ப இரக்கம் உள்ளவன் யா அல்லாஹ், நீ தாயை விட இரக்கம் உள்ளவன் யா அல்லாஹ், நீ உலகத்தில் உள்ள அத்தனை படைப்புகளை விடவும் இரக்கம் உள்ளவன் யா அல்லாஹ். சங்கையான எஜமானனே, எங்களோட தவறுகளை மன்னிச்சிடு யா அல்லாஹ், எங்களோட குறைகளை மன்னிச்சிடு யா அல்லாஹ், எங்களோட பாவங்களுக்கு தௌபாவை நசீபாக்க யா அல்லாஹ். நல்ல நாள்களை நிறைய சந்தர்ப்பங்கள் கிடைச்சிச்சு யா அல்லாஹ், நிறைய அமல்கள் ஆசீரத்துக்கு அவகாசம் கிடைச்சிச்சு ரஹ்மானே. மௌத்து வரைக்கும் எங்களோட நலவுகள் பாதுகாக்கப்படணும் என்று ஆசைப்படுறோம் யா அல்லாஹ். நாங்க யாரும் பாவம் செய்யறத விரும்புறல்ல யா அல்லாஹ், நாங்களும் நல்லவர்களாக வாழணும் என்று விரும்புறோம் யா அல்லாஹ். மக்களோட கண்ணியமா நடக்கணும் என்று ஆசைப்படுறோம் யா அல்லாஹ். யாரோடையும் சண்டை பிடிக்க எங்களுக்கும் விருப்பம் இல்லை யா அல்லாஹ், எல்லாரோடையும் சேர்ந்து வாழணும் என்று நாங்களும் எதிர்பார்க்கிறோம் ரஹ்மானே. ஆனாலும் நஃப்ஸும் ஷைத்தானும் ரொம்ப பயங்கரமானது யா அல்லாஹ். உலகத்தில் உள்ள நிலைமைகள் எங்களை தவறு செய்ய வைக்கிறது யா அல்லாஹ், எங்களை பாவம் செய்ய வைக்கிறது யா அல்லாஹ். உலகத்தினுடைய நிலைமைகள் எங்களை மக்களை விட்டு தூரமாக்குது ரஹ்மானே. யா ஓண்ட பொறுமையிலேருந்து பொறுமையை தாயா அல்லாஹ், ஓண்ட நிதானத்திலேருந்து நிதானத்தை தாயா அல்லாஹ், ஓண்ட நல்ல தன்மைகள்லேருந்து எங்களோட உள்ளங்களை நிறைச்சிடு யா அல்லாஹ். ஓண்ட புறத்திலேருந்து எங்களோட காரியங்கள்ல பறக்க செய்ய அல்லாஹ், ஓண்ட புறத்திலேருந்து எங்களுக்கு தேவையான தக்குவாவை தாயா அல்லாஹ், ஓண்ட புறத்திலேருந்து எங்களோட இபாதத்துகளுடைய நிலைமைகளை சீராக்கியா அல்லாஹ். வானத்திலிருந்து நலவுகளை இறக்கித்தா ரஹ்மானே. யா எங்கள்கிட்ட வந்த நல்ல செயல்கள் ரொம்ப குறைவு யா அல்லாஹ். யா எங்களோட சொல்லால செயலால பார்வையால கேள்வியால நிறைய பாவம் செஞ்சிருக்கிறோம் யா அல்லாஹ். எங்களோட பாவத்தால நிறைய சோதனைகளுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். நீ மன்னிக்க கூடியவன் யா அல்லாஹ், நீ இரக்கம் உள்ளவன் யா அல்லாஹ். எங்களோட தவறுகளை மன்னிச்சிடு யா அல்லாஹ், எங்கள் எல்லோருடைய பாவங்களுக்கும் தௌபாவை நசீபாக்க யா அல்லாஹ். எல்லா பாவத்தை விட்டு முழு உம்மத்தையும் பாதுகாத்துடு யா அல்லாஹ். எங்களோட சொல் செயலை சமைச்சுத்தா யா அல்லாஹ், எங்களோட நாவுகளை பாதுகாத்துத்தா யா அல்லாஹ். என்னைக்காவது ஒரு நாளைக்கு மௌத்தை சந்திக்க இருக்கிறோம் யா அல்லாஹ், அது எப்ப வரும் எப்படி வரும்னு எங்களுக்கு தெரியா யா அல்லாஹ். ரமலான் வருகுது வருகுதுன்னு மக்கள் சொன்னாங்க யா அல்லாஹ், அது வந்துட்டு எப்படி போச்சுண்டே எங்களுக்கு தெரியா யா அல்லாஹ். இதை போல மௌத்து வரும் வரும் என்று நாங்களும் சொல்லி கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். ஆனா எங்கட மௌத்துகள் வரும் வரைக்கும் எங்களுக்கு தெரியா ரஹ்மானே. எங்களுக்கு நல்ல மௌத்து வரணும் யா அல்லாஹ், நல்ல முடிவு அமையணும் யா அல்லாஹ். யாரையும் கவலைப்படுத்தின நிலைமையில எங்கட மௌத்தை தந்துடாத யா அல்லாஹ். உலகத்துல வாழக்கூடிய காலத்துல யாரோட கண்ணும் கலங்க வச்ச நிலைமையில எங்களுக்கு மௌத்தை தந்துடாத யா அல்லாஹ். யாரோட உள்ளத்தை முடைச்ச நிலைமையில மௌத்தை தந்துடாத யா அல்லாஹ். யாரையும் நோவிச்ச நிலைமையில எங்கட சக்கராத்தை அமைச்சிடாத யா அல்லாஹ். யாரோடையும் கோவிச்ச நிலைமையில எங்கட சக்கராத்தை அமைச்சிடாத யா அல்லாஹ். யாரோடையும் பிரிஞ்சிருக்கிற நிலைமையில எங்களுக்கு மௌத்தை தந்துடாத யா அல்லாஹ். குடும்பங்களோட சேர்த்து வை யா அல்லாஹ், அக்கம் பக்கங்களோட சேர்த்து வை யா அல்லாஹ். ஒவ்வொரு கணவன் மனைவிக்கு இடையில இருக்கிற பிரச்சனைகளை நீக்கி வை யா அல்லாஹ். அவர்களுடைய பாரங்களை இறக்கி வை யா அல்லாஹ். அவர்களுடைய உள்ளங்களுக்கு ராகத்தை கொடை யா அல்லாஹ். என்னென்ன வகையில் அவர்களுக்கு நலவுகள் தேவையோ அந்த நலவுகளுடைய வாசல்களை திறந்து கொடை யா அல்லாஹ். என்னென்ன பாவத்தால குடும்ப வாழ்க்கைகள்ல சோதனையோ பிரச்சனையோ அந்த பாவங்கள்ல வெறுப்பை உண்டாக்கி யா அல்லாஹ். அந்த பாவங்களை விட்டு தூரமாக்கி யா அல்லாஹ். அந்த பாவங்கள் அந்த அசிங்கங்களை விட்டு மௌத்து வரைக்கும் குடும்பத்தோட பரம்பரையா பாதுகாத்துடு யா அல்லாஹ். எங்களோட பிள்ளைகள் நீ தந்த அமானிதம் யா அல்லாஹ். அந்த பிள்ளைகள் நீ தந்த சொத்து ரஹ்மானே. அவர்கள் பாதுகாக்கப்படணும் யா அல்லாஹ், அவர்கள் கரை சேர்க்கப்படணும் யா அல்லாஹ். அவர்களுடைய நிம்மதி சந்தோஷங்களுக்கு நாங்க தான் பொறுப்பு யா அல்லாஹ். எங்களோட பிள்ளைகளை கேவலப்படுத்திடாத யா அல்லாஹ். 4 பேருக்கு யா அல்லாஹ் கேவலங்களுக்கு காரணமாக்கிடாத யா அல்லாஹ். 4 பேரை பதுவாவை வாங்கித்தார நிலைமைகளை உண்டாக்கிடாத யா அல்லாஹ். நாங்க கபருக்கு போனாலும் எங்களுக்காக மக்கள் துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளை விட்டுட்டு போகணும் யா அல்லாஹ். எங்களோட பிள்ளைகளை மக்களுக்கு உதவியாளர்களாக ஆக்கி யா அல்லாஹ். எங்களோட பிள்ளைகளை மக்களுக்கு மத்தியில பரிபூர்ணமானவர்கள் ஆக்கி யா அல்லாஹ். யாரிடத்திலையும் கை நீட்டாம பாதுகாத்திடு யா அல்லாஹ். யாரிடத்திலையும் யா அல்லாஹ் எந்த நிலைமைகளையும் சொல்லக்கூடிய நிலைமைகளை எங்கட வாழ்க்கையில உண்டாக்கிடாத ரஹ்மானே. கண்ணியமா வாழ்ந்து கண்ணியமா மௌத்தாகணும் யா அல்லாஹ். சந்ததியா பாதுகாத்துத்தா யா அல்லாஹ். கவலைகளை போக்குவே யா அல்லாஹ். கடனாளிகளுடைய கடன்களை தீர்த்து வை யா அல்லாஹ். நோயாளிகளுடைய நோய்களை குணப்படுத்த யா அல்லாஹ். யாரெல்லாம் வைத்தியசாலைகளிலோ அவர்களுக்கு ராகத்தை கொடை யா அல்லாஹ். அந்த குடும்பங்களுடைய பாரங்களை இறக்கி வை
யா அல்லாஹ் நோயாளிகளுடைய நோய்களுடைய விடயத்தில் சிகிச்சைகள் பலனளிக்க தௌபீக் செய் ரஹ்மானே. யா அல்லாஹ் யா அல்லாஹ் இந்த ஊர்ல யாரெல்லாம் கபராளிகளோ அவர்களுடைய குடும்பத்தார்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார்களே யா அல்லாஹ், கை நீட்டி இருக்கிறார்களே யா அல்லாஹ், அவர்களுடைய கபர்களை வெளிச்சப்படுத்து யா அல்லாஹ், விமோசனம் கொடு யா அல்லாஹ், பிரகாசப்படுத்து யா அல்லாஹ், இருளை நீக்கி வை யா அல்லாஹ், கபருடைய சோதனைகளை அகற்றி வை யா அல்லாஹ், மஹ்ஷர்ல உதவி செய் யா அல்லாஹ், கபரை விசாலமாக்கி வை யா அல்லாஹ். இரக்கமுள்ள ரஹ்மானே, நாங்களும் ஒரு நாளைக்கு மரணிக்க இருக்கிறோம் யா அல்லாஹ், அதே மண்ணுக்கு கீழே வர இருக்கிறோம் யா அல்லாஹ், சக்கராத்தில் உதவி செய் யா அல்லாஹ். கஷ்டமானது யா அல்லாஹ், அல்லாஹ் தலைவலி பல்லு வலி பிரசவ வருத்தத்தை விடவும் பயங்கரமானது யா அல்லாஹ். சக்கராத்த போல உண்ட உலகத்துல உதாரணம் காட்ட முடியாது யா அல்லாஹ். எங்கட உயிர்கள் இழுத்து தொண்டை குழியில நிறுத்தப்படுற நேரம் யா அல்லாஹ், எவ்வளவோ ஹராத்தை செஞ்சிருக்கிறோம் யா அல்லாஹ், எவ்வளவோ அசிங்கங்களை பார்த்திருக்கிறோம் யா அல்லாஹ், போன்ல எத்தனையோ தவறான காட்சிகளை பார்த்திருக்கிறோம் யா அல்லாஹ், எத்தனையோ பேருடைய பொருள்களை அனுமதி இல்லாம ஜோக்காக எடுத்திருக்கிறோம் யா அல்லாஹ். எல்லாம் சக்கராத்துல இதெல்லாம் மாட்டிராம பாதுகாத்துடு யா அல்லாஹ். கொஞ்ச காலம் வாழ போறோம் யா அல்லாஹ், சிம்பிளா வாழணும் யா அல்லாஹ், யாருக்கும் பாரம் இல்லாம வாழணும் யா அல்லாஹ், யாருடைய உள்ளத்தை முடைக்காம வாழணும் யா அல்லாஹ், யாரையும் நோவிக்காம வாழணும் யா அல்லாஹ், எல்லாரோடையும் நல்ல குணங்களை காட்டணும் யா அல்லாஹ், எல்லாரோடையும் சிரிச்ச முகத்தோட நடக்கணும் யா அல்லாஹ். எங்களை கபூல் செய் யா அல்லாஹ், எங்கட பிள்ளைகளையும் கபூல் செய் யா அல்லாஹ், எங்கட மனைவி மக்களையும் கபூல் செய் யா அல்லாஹ். யா அல்லாஹ் யா அல்லாஹ், வாழ்க்கையில உதாரணம் காட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லாத பரிபூரணமான ஒரு சொத்தாகிய எங்கட கண்ணியமான எங்கட ஸ்ரீதேவியான பெற்றோர்களும் பொருந்திக்கோ யா அல்லாஹ். உம்மா வாப்பாவை கபூல் செய் யா அல்லாஹ், அவங்களோட கவலைகளை போக்குவே யா அல்லாஹ், அவர்களுடைய சிரமங்களை நீக்கிவே யா அல்லாஹ். யாருடைய பெற்றோர்கள் நோயாளிகளோ அவர்களுக்கு ராகத்தை கொடு யா அல்லாஹ், யார் யாருடைய பெற்றோர்கள் கபராளிகளோ அவர்களுக்கு விமோசனம் கொடு யா அல்லாஹ். கயாமத் வரைக்கும் தோதுவான ஏற்பாடுகளை செஞ்சு கொடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸுக்கு வந்த அனைத்து ஆண்கள் பெண்களையும் கபூல் செய் யா அல்லாஹ். இந்த ஊர் மக்கள் ஆண்கள் பெண்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்களே யா அல்லாஹ், இவர்களுடைய ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றுவே யா அல்லாஹ், இவர்களுடைய கவலைகளை போக்குவே யா அல்லாஹ். யார் யார் என்னென்ன நிலைமையில வந்திருக்கிறார்களோ அந்த நிலைமைகளை சீராக்கி யா அல்லாஹ். யார் யாரெல்லாம் குழந்தை இல்லாம வந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அவசரமாக குழந்தை பாக்கியங்களை கொடு யா அல்லாஹ். யாரெல்லாம் குழந்தைகளை சுமந்து கொண்டு வந்தார்களோ அவர்களுடைய பிரசவங்களை லேசாக்கி யா அல்லாஹ். சாலிஹான குழந்தைகளை தங்கவே யா அல்லாஹ். யார் யார் திருமணம் முடிக்கிற வயது அடைஞ்சிருக்கிறார்களோ அவர்களுக்கு தகுந்த ஜோடுகளை அமைச்சு கொடு யா அல்லாஹ். நிம்மதியான வாழ்க்கையை கொடு யா அல்லாஹ், மனமான வாழ்க்கையை கொடு யா அல்லாஹ். இருக்கிற நிம்மதியை இழக்கக்கூடிய முறையில எங்கட வாழ்க்கைகள் அமைஞ்சிராம நீ பாதுகாத்துடு யா அல்லாஹ். மௌத்து வரைக்கும் பாதுகாத்துடு யா அல்லாஹ். குடும்ப வாழ்க்கையில சந்தோஷப்படுத்து யா அல்லாஹ், குடுக்கல் வாங்கல சந்தோஷப்படுத்து யா அல்லாஹ். மௌத்து வரைக்கும் சந்தோஷப்படக்கூடிய பரிபூரணமான அஹ்லாக்ல எங்கள் அனைவர்களுக்கும் உதவி செய் யா அல்லாஹ். இந்த ஊரை பொருந்திக்கோ யா அல்லாஹ், இங்க வந்திருக்கிற அனைவர்களையும் பொருந்திக்கோ யா அல்லாஹ். எங்கள் ஒவ்வொருத்தருடைய முடிவுகளையும் நல்லதாக்க யா அல்லாஹ். ربنا تقبل منا انك انت السميع العظيم وتب علينا يا ربنا انك انت التواب الرحيم وصل على النبي الامي وعلى اله وصحبه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.